ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள் அல்லவா? ಈ ದಿನ ಒಂದು ಸಂತೋಷದ ದಿನ ಅಲ್ವಾ? ಗುಡ್ ಫ್ರೈಡೇ ಆಲ್ಸೋ ವಾಸ್ ಅ ಹ್ಯಾಪಿಯೆಸ್ಟ್ ಡೇ. ಗುಡ್ ಫ್ರೈಡೇ ಕೂಡ ಒಂದು ಸಂತೋಷದ ದಿನ. அதே போல இந்த உயிர்த்தெழுதலின் நாளும் நமக்கு ஒரு சந்தோஷமான நாள். ಅದೇ ರೀತಿ ಪುನರುತ್ಥಾನದ ದಿನ ಕೂಡ ನಮಗೆ ಸಂತೋಷದ ದಿನ. ஆமென். கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்தபடினால நாம் சந்தோஷிக்க வேண்டும், அவர்கள் களி கூற வேண்டும். ಕರ್ತನು ನಮಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಅವಕಾಶವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ಹರ್ಷಿಸಬೇಕು, ಸಂತೋಷಿಸಬೇಕು. மனித குலத்தின் சரித்திரத்தில் மிகவும் ஒரு முக்கியமான நாளாக இது கருதப்படுகின்றது. ಮನುಕುಲದ ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ದಿನವಾಗಿ ಎಣಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಈ ದಿನ. அப்படின்னா முக்கியமான ஒரு சம்பவம் என்னவென்றால், முக்கியமான சம்பவம் ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಸಂಭವ ಕೂಡ அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ದಿನ. நம்மளுடைய கிறிஸ்துவ நம்பிக்கையுடைய எல்லா தத்துவங்களும் எல்லா போதனைகளும் இதன் அஸ்திபாரத்தில் தான் அமைந்திருக்கின்றது. ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತ ನಂಬಿಕೆ ಎಲ್ಲಾ ತತ್ವಗಳು ಎಲ್ಲಾ ಬೋಧನೆಗಳು ಇದರ ಅಡಿಪಾಯದ ಮೇರೆಗೆನೇ ಇದೆ. ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ஹalleluya. வாரத்தின் முதல் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ವಾರದ ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದನು. எல்லாம் முடிந்ததென்று நினைத்தார்கள். ಎಲ್ಲ ತೀರಿತು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಂಡರು. சிலுவையில் எல்லா நம்பிக்கையும் அழிந்தது என்று சொல்லி நினைத்தார்கள். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ನಂಬಿಕೆ ಕೂಡ ಹಾಳಾಗಿ ಹೋಯಿತು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಂಡರು. சீஷர்கள் பயந்து அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். ಶಿಷ್ಯರು ಹೆದರಿಕೊಂಡು ಅವಿತುಕೊಂಡಿದ್ರು. வாரத்தில் முதல் நாள்ல பெண்கள் அவருடைய கல்லறைக்கு சென்றார்கள். ವಾರದ ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ಸ್ತ್ರೀಯರು ಆತನ ಸಮಾಧಿಗೆ ಹೋದರು. Not with an expectation, ஏதோ ஒரு நடக்க போகுதுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல இல்ல. ಅವರು ಹೋಗಿದ್ದು ಯಾವುದೋ ಒಂದು ನಿರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗಿಲ್ಲ. தைலங்களை கொண்டு சென்றார்கள். ಅವರು ಒಂದು ಹೆದರಿಕೆಯಿಂದ ಅಲ್ಲಿ. ஆனால் அவர்கள் அங்க பார்த்த இடம் அது வித்தியாசமானதாக இருந்தது. ಆದರೆ ಅವರು ಅಲ್ಲಿ ನೋಡಿದಾಗ ಸ್ಥಳ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿತ್ತು. The grave was empty, கல்லறை காலியாக இருந்தது. ಅಲ್ಲಿ ಸಮಾಧಿ ಖಾಲಿಯಾಗಿತ್ತು. And அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்டது, he is not here, he is risen. ಅಲ್ಲಿಂದ ಒಂದು ಸ್ವರ ಕೇಳಿಸಲ್ಪಟ್ಟಿತು, ಆತನು ಇಲ್ಲಿಲ್ಲ, ಆತನು ಎದ್ದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அவர் அங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்திருக்கின்றார். ಆತನು ಇಲ್ಲಿಲ್ಲ, ಆತನು ಜೀವದಿಂದ ಎದ್ದಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மளுடைய நித்திய வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாகவும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உள்ளது. ನಮ್ಮ ನಿತ್ಯ ಜೀವದ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ತಿರುಗುವಂತ ಒಂದು ಕೋಣವಾಗಿ ಇದೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಎದ್ದೇಳು. மரணம் தோற்கடிக்கப்பட்டது. ಯಾಕಂದ್ರೆ ಮರಣವು ಅಲ್ಲಿ ಸೋಲಿಸಲ್ಪಟ್ಟಿತು. பாவம் தோற்கடிக்கப்பட்டது. ಪಾಪವು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಸೋಲಿಸಲ್ಪಟ್ಟಿತು. நம்பிக்கை மீண்டும் நமக்குள்ள பிறந்திருக்கின்றது. ಮತ್ತೆ ನಮ್ಮೊಳಗಡೆ ನಂಬಿಕೆ ಹುಟ್ಟಿತು. ஒரு விதை பூமிக்குள்ள நம்ம விதைக்கும் பொழுது ಒಂದು ಬೀಜ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಡುವಾಗ அது விதைக்கப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். ಅದು ಬಿತ್ತಲ್ಪಡ್ತು ಅಷ್ಟೇನೆ. அது உள்ள அந்த பூமி கடியில என்ன இருக்குது? ಆದ್ರೆ ಭೂಮಿ ಒಳಗಡೆ ಏನಿದೆ? இருள், ಕತ್ತಲೆ. fully darkness. ನೋಡ್ರಿ, ಅಲ್ಲಿ ಬಹಳ ಕತ್ತಲೆ. வருமா? ಅಲ್ಲಿ ಬರ್ತದಾ? வராதா? ಅಥವಾ ಬರುವುದಿಲ್ವಾ? ஆனா அது ஒரு நாள் முளைத்து வெளியில வருகின்றது. ಆದ್ರೆ ಒಂದು ದಿನ ಅದು ಮೊಳಕೆಯಿಂದ ಮೇಲೆ ಬರ್ತದೆ. அதான் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்ட போது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ತು ಹೂಣಲ್ಪಟ್ಟಾಗ அவரோடு இருந்த சீஷர்களுக்கெல்லாம் நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தார்கள். ಶಿಷ್ಯರೆಲ್ಲ ತಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳ್ಕೊಂಡಿದ್ರು. ஆனா உயிர்த்தெழுதல் அவர்களுக்குள்ள ஒரு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கையை தந்தது. ಆದ್ರೆ ಪುನರುತ್ಥಾನವು ಆತನೊಳಗಡೆ ಒಂದು ಜೀವವುಳ್ಳ ನಂಬಿಕೆಯನ್ನು. Hallelujah. The resurrection of Jesus Christ gave the hope to the disciples. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನವು ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಒಂದು ಭರವಸೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿತು. அதனால தான் அவருடைய கல்லறை மகிமையானதாக மாறினது. ಆದುದರಿಂದ ಆತನ ಸಮಾಧಿಯು ಮಹಿಮೆಯಾಗಿ ಬದಲಾಯಿತು. From grave into the glory. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಸಮಾಧಿಯಿಂದ ಒಂದು ಮಹಿಮೆ ಉಂಟಾಯಿತು. அவருடைய இந்த கல்லறையை பார்த்தவர்கள், அந்த காலியான கல்லறையை பார்த்தவர்கள் யாரும் சும்மா இல்லை. ನೋಡ್ರಿ, ಆ ಖಾಲಿಯಾದ ಸಮಾಧಿಯನ್ನು ನೋಡಿದವರು ಯಾರು ಸುಮ್ಮನೆ ಇರಲಿಲ್ಲ. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவர்கள் யாரும் சும்மா இல்ல. ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿದ ಯಾರು ಸುಮ್ಮನೆ ಇರಲಿಲ್ಲ. இயேசுடைய சொந்த சகோதரர்கள், சொந்த குடும்பமே இயேசுவை நம்பினது எப்பொழுதும் அவர் உயிரோடு எழும்பின பிறகுதான். ಯೇಸುವಿನ ಸ್ವಂತ ಸಹೋದರರು, ಯೇಸುವಿನ ಕುಟುಂಬ ಯಾವಾಗ ಯೇಸುವನ್ನು ನಂಬಿತು ಅಂದ್ರೆ ಸ್ವಾಮಿ ಜೀವದಿಂದ there was a life transformation. ಅಲ್ಲಿ ಒಂದು ಜೀವದ ರೂಪಾಂತರ ಉಂಟಾಯಿತು. அதுல ஒரு முக்கியமான ஒரு நபர் யார் என்றால் பேதுரு. ಅಲ್ಲಿ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಯಾರಂದ್ರೆ ಪೇತ್ರನು. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள்ல ஒரு நபராக இருக்கக்கூடிய பேதுரு. ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯರಲ್ಲಿ
ಒಬ್ಬನಾಗಿದ್ದ. பேதுருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறினது அவருடைய உயிர்த்தெழுதல்ல இருந்து தான். ಪೇತ್ರನ ಪೂರ್ತಿ ಜೀವನ ಬದಲಾಗಿದ್ದು ಯಾವಾಗ ಅಂದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಪುನರುತ್ಥಾನ ನಂತರ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. உயிர்த்தெழுதல் அவருடைய போதனைகளை நம்ம பலதை பார்க்கின்றோம். ಆ ಪುನರುತ್ಥಾನ ಆತನ ಬೋಧನೆಗಳಲ್ಲಿ ಹಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡ್ತೇವೆ. அவருடைய 2 நிருபங்கள்ல அவர் வந்து இந்த உயிர்த்தெழுதலை குறித்து போதிக்கின்றார். ಆತನ ಪತ್ರಿಕೆಗಳಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಕುರಿತು ಆತನು ಬೋಧಿಸ್ತಾನೆ. அது மாத்திரமல்லாமல் அவருடைய பிரசங்கங்கள், ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ಆತನ ಪ್ರಸಂಗಗಳು, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அவர் 2 இடங்கள்ல முக்கியமாக 3 இடங்கள்ல முக்கியமாக பிரசங்கித்திருக்கின்றார். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ 3 ಕಡೆಗಳಲ್ಲಿ ಆತನು ಬೋಧಿಸಿದ್ದಾನೆ. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் பிரசங்கித்திருக்கின்றார். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗಿಸಿದ್ದಾನೆ. பிறகு மீண்டும் 3ஆம் அதிகாரத்தில் பிரசங்கித்திருக்கிறார். ಪುನಃ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗಿಸಿದ್ದಾನೆ. கடைசியாக 10ஆம் அதிகாரத்தில் பிரசங்கித்திருக்கின்றார். ಕೊನೆಯದಾಗಿ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕೂಡ ಪ್ರಸಂಗಿಸಿದ್ದಾನೆ. பெந்தேகோஸ்தே பெருநாளில் பிரசங்கித்தார். ಪಂಚಾಶತಮ ದಿನದಲ್ಲಿ ಆತನು ಪ್ರಸಂಗಿಸಿದನು. தேவாலயத்தில் அந்த முடவனை சுகமாக்கின பிறகு பிரசங்கித்தார். ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಹುಟ್ಟುಕುಂಟನನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದಾಗ ಆತನು ಪ್ರಸಂಗಿಸಿದನು. கடைசியாக கொர்நேலியு வீட்டில் பிரசங்கித்தார். ಕೊನೆಯದಾಗಿ ಕೊರ್ನೇಲಿಯನ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಸಂಗಿಸ್ತಾನೆ. நீங்க இந்த எல்லா பிரசங்கங்களையும் எடுத்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ನೋಡ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಸಂಗಗಳನ್ನು ನೀವು ತೆಗೆದು ಓದುವುದಾದರೆ பேதுருடைய பிரசங்கத்துடைய அந்த தலைப்பு என்னவென்றால் ಪೇತ್ರನ ಪ್ರಸಂಗದ ಶಿರೋನಾಮೆ ಏನಂದ್ರೆ மரித்து உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்து. ಸತ್ತು ಜೀವದಿಂದ ಎದ್ದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. மரித்து உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்து, அதுதான் அவருடைய செய்தியுடைய ஒரு தலைப்பாகவே இருக்கின்றது. ಸತ್ತು ಜೀವದಿಂದ ಎದ್ದ ಯೇಸು ಅದೇ ಆತನ ಪ್ರಸಂಗದ ಶಿರೋನಾಮೆಯಾಗಿತ್ತು. He was an eyewitness to the resurrection of Jesus. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அவர் ஒரு சாட்சியாக இருந்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಪುನರುತ್ಥಾನಕ್ಕೆ ಅವನು ಒಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದನು. அதனால தான் பேதுருவை என்னன்னு கூப்பிடுறாங்க யூசுவலா வேத பண்டிதர்கள், he is called as an apostle of hope. ಆದ್ರಿಂದ ಕೆಲವು ವೇದ ಪಂಡಿತರುಗಳು ಪೇತ್ರನನ್ನು ಯಾವ ರೀತಿ ಕರೀತಾರೆ ಅಂದ್ರೆ ಆತನು ನಂಬಿಕೆಯ ಒಂದು ಭರವಸೆ ಅಪೊಸ್ತಲನ್ ಎಂಬುದಾಗಿ ಕರೀತಾರೆ. apostle of hope, நம்பிக்கையின் அப்போஸ்தலன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். ನಂಬಿಕೆಯ ಒಂದು ಅಪೊಸ್ತಲನ್ ಎಂಬುದಾಗಿ ಕರೀತಾರೆ. இன்னைக்கு நம்ம இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல நம்ம நல்லா கொண்டாடுறோம், நம்ம பல காரியங்களை செய்கிறோம், நம்ம பல விஷயங்களை நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி. ஆனா ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ಪುನರುತ್ಥಾನ ದಿನದಲ್ಲಿ ಹಲವರು ಅನೇಕ ವಿಧಗಳಲ್ಲಿ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾರೆ, ಸಂಭ್ರಮದಿಂದ ಇರ್ತಾರೆ. ಮತ್ತೆ ಒಂದು ಸತ್ಯದಲ್ಲಿ ಅದರ ಒಂದು ಆಳವಾದ ಒಂದು ವಿಚಾರ ಇದೆ ಇದರಲ್ಲಿ. நமக்கு இன்னைக்கு இந்த காலை நேரத்துல பேதுருவுடைய கண்ணோட்டத்தில் உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಪೇತ್ರನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನ ಅಥವಾ ತಿರುಗಿ ಎದ್ದೇಳುವುದು ಏನೆಂಬುದಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. பேதுரு நிருபத்திலிருந்து நம்ம சிலதை நம்ம தியானிக்க போகின்றோம். ಪೇತ್ರನ ಪತ್ರಿಕೆಗಳಿಂದ ಕೆಲವು ವಿಚಾರಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. அந்த நிருபத்திலிருந்து அவர் பேசுற சில சத்தியங்களை நாம் கண்டுபிடிக்க போகின்றோம். ಆ ಪತ್ರಿಕೆಗಳಿಂದ ಆತನು ಮಾತನಾಡುವ ಕೆಲವು ಸತ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕಂಡುಹಿಡಿಯಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நமக்கு தெரியும் யார் பேதுரு என்று நமக்கு நன்றாக தெரியும். ಪೇತ್ರನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತುಂಟು. He was a fisherman. அவர் ஒரு மீன் பிடிக்கிறவர். ಪೇತ್ರನು ಒಬ್ಬ ಬೆಸ್ತನಾಗಿದ್ದ. இயேசுவால் அழைக்கப்பட்டு சீஷனானவர். ಆತನು ಯೇಸುವಿನಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಒಬ್ಬ ಶಿಷ್ಯನಾಗಿದ್ದ. அவர் நல்ல ஒரு தைரியமான ஒரு சீஷனாக இருந்தார். ಆತನು ಒಬ್ಬ ಧೈರ್ಯವಾದ ಶಿಷ್ಯನಾಗಿದ್ದ. ஒரு சிலர் சொல்லுவாங்க முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லாவற்றுக்கும் முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்கின்றவராக இருந்தார் அவர். ಆತನನ್ನು ಮುந்திರಿ ಕೊಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ಕರೀತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಅವನು ಮುಂದೆ ಬರ್ತಾ ಇರ್ತಾನೆ. பட் அவ்வளோ ஒரு தைரியமான ஒரு சீஷன் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார். He denied. ಅಷ್ಟು ಧೈರ್ಯವಾದ ಒಬ್ಬ ಶಿಷ್ಯನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಅಲ್ಲಗಳೆಯುತ್ತಾನೆ. 3 தரம் அவரை நிராகரித்தார். 3 ಸಾರಿ மறுதலித்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿನ 3 ಸಾರಿ ಅವನು ಅಲ್ಲಗಳೆಯುತ್ತಾನೆ. ಆದರೆ ಯೇಸು சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்தபோது மனம் திரும்பினார். ಯೇಸು ಹಾಡಿದ ಮಾತುಗಳನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಅವನು ಮನಸಾಂತರ ಪಡ್ತಾನೆ. மனம் திரும்பினார். ಅವನು ಮನಸಾಂತರ ಪಡ್ತಾನೆ. கடைசில நம்ம 21ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது யோவான் 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ಅದೇ ರೀತಿ ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದುವಾಗ என்ன நமக்கு இருக்கிறது? ಅದು ನಮಗೆ ಏನು ಹೇಳುತ್ತೆ? இல்ல அவர் வந்து நமக்கு என்ன ஒண்ணுமே இல்லையே, இயேசு கிறிஸ்து மரித்தார் உயிர்த்தெழுந்தார், இப்ப நமக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி அவர் திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாங்க. ಆತನು ಅಯ್ಯೋ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮತ್ತೆ ಸತ್ತನು ಆತನೆಂಬುದಾಗಿ ಅವನು ಮತ್ತೆ ತನ್ನ ಮೀನು ಹಿಡಿಯುವ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ. திரும்பி மீன் பிடிக்க போயாச்சு. ಪೇತ್ರ ಮತ್ತೆ ಮೀನು ಹಿಡಿಯುವ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ. இயேசு கிறிஸ்து மீண்டும் அவரை அழைத்து ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪುನಃ ಪೇತ್ರನನ್ನು ಕರೆದು 3 முறை அவர்கிட்ட கேக்குறாரு. 3 ಸರಿ ಆತ
ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳ್ತಾರೆ, என்னை நீ நேசிக்கிறாயா, ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀಯಾ, என்னை நேசிக்கிறாயா, ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ என்னை ಮಾಡ್ತೀಯಾ, நேசிக்கிறாயா, ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀಯಾ, அப்படின்னா நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. ಹಾಗಾದ್ರೆ ನೀ ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು A greater responsibility of mission was handed over to Peter. ಒಂದು ಸೇವೆಯ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನ ಪೇತ್ರನ ಕೈಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் யாரையும் தள்ளுகின்ற தேவன் அல்ல. ದೇವರು ಯಾರನ್ನು ನಿರಾಕರಿಸುವಂತ ದೇವರು. நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்ற அந்த அழைப்பில் நம்மளை ஓட வைக்கின்றவர் அவராக தான் இருக்கின்றார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿರುವುದೇ ಆದರೆ ಆ ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ಆತನು ನಿಗದಿಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆனா அந்த என்கவுண்டர் வித் ஜீசஸ் ಅದು ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಸಂದರ್ಶನ ಆಗುವುದು பேதுருவோட வாழ்க்கையை மாற்றினது. ಆ ಸಂದರ್ಶನ ಪೇತ್ರನ ಜೀವಿತವನ್ನೇ ಬದಲು ಮಾಡಿತು. உயிர்த்தெழுந்த இயேசுவின் அந்த என்கவுண்டர் ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಅವನಿಗೆ ಭೇಟಿಯಾಯಿತು. நேரடியாக பார்த்து ಅವನು ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ನೋಡಿ, என்னை நீ நேசிக்கிறாயா, ನೀ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀಯಾ, என்னை நீ நேசிக்கிறாயா, ನೀ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀಯಾ, என்னை நீ நேசிக்கிறாயா. ನೀ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀಯಾ. அவருடைய வாழ்க்கை மாறினது. ಅವನ ಜೀವಿತನೇ ಬದಲಾಯಿತು. இன்னைக்கு அவர் உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை அவர் சந்தித்தால் நம்மளுடைய வாழ்க்கை மாறும். ಇವತ್ತು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸುವುದಾದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾಗ್ತದೆ. Are you ready to have an encounter with the risen Lord Jesus? ನೀವು ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಸಂದರ್ಶನ ಆಗುವುದಕ್ಕೆ ಭೇಟಿಯಾಗುವುದಕ್ಕೆ ನೀವು ರೆಡಿಯಾಗಿದ್ದೀರಾ? உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்க தயாராக இருக்கிறீர்களா? ಆ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸುವನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕೆ ನೀವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. நம்ம ஃப்ரைடே ஜெனியக்கா வந்து பிரசங்கிக்கும் போது அவங்க சொன்னாங்க இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் நாம் விசுவாசிக்கிற அந்த மரணத்தை நம்ம வேல்யூ பண்ணலனா ஆட்டோமேட்டிக்கலி we are not called to be a Christian. ನಾವು ಶುಕ್ರವಾರ ಸಹೋದರಿ ಜನಿಯವರ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿದ್ವಿ. ಆತನ ಮರಣದಲ್ಲಿ ನಾವು ಪಾಲುಗಾರರಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, ಆತನ ಮರಣವನ್ನು ರುಚಿಸಿ ನೋಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, நம்ம பாவத்திலே இருக்கிறோம்னா இயேசு மரித்ததுக்கான அந்த மதிப்பை நாம் இன்னும் அறியவில்லை என்று சொன்னார்கள். ನಾವು ಇನ್ನೂ ಪಾಪ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ರೆ ಯೇಸು ಸತ್ತದ್ದಕ್ಕೆ ಯಾವುದೇ ಒಂದು ಬೆಲೆ ಇಲ್ಲ. அதே போலதான் ಅದೇ ರೀತಿ if we are still we don't have an encounter with Jesus na இன்னும் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிமை நாம் காணவில்லை. ಇನ್ನೂ ನಾವು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೊತೆ ಸಂದರ್ಶನ ಆಗಿಲ್ಲ, ಭೇಟಿ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಪುನರುತ್ಥಾನದ ಮಹಿಮೆಯನ್ನು ನಾವು ಇನ್ನೂ ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிமையை கண்டவர்கள் யாரும் பின்பாக திரும்பினது கிடையாது. ಆ ಯೇಸುವಿನ ಪುನರುತ್ಥಾನದ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಿದವರು ಯಾರು ಹಿಂಜಾರಿ ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. ஹalleluya 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 ஹalleluya. அன்பான தேவஜனமே, பிரிய தேவஜனரே, இந்த காலை நேரத்துல இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் இந்த உயிர்த்தெழுதலின் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಲೋಕ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಪುನರುತ್ಥಾನ ದಿನವನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்னெல்லாமோ செய்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ಏನೇನೋ ಮಾಡ್ತಾ ಇವತ್ತು ಕೊಂಡಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லாமே வந்து ஒரு சடங்கும் சம்பிரதாயங்களாக இருக்கின்றது. ಎಲ್ಲ ಕೂಡ ಒಂದು ಸಂಪ್ರದಾಯ ಪಾರಂಪರ್ಯ ರೀತಿ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ஆனா ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு அந்த உண்மையான அந்த மனம் திரும்புதலோடு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்க நாம் தயாராக இருக்கிறோமா? ಆದ್ರೆ ಒಂದು ನಿಜವಾದ ಮಾನಸಾಂತರದಿಂದ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇವಾ? ஓகே, பேதுரு அவருடைய நிருபத்தில் அவர் எழுதும்போது ஒரு முக்கியமான கண்ணோட்டத்தை எழுதுகின்றார். ಪೇತ್ರನು ತನ್ನ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಬರೆಯುವಾಗ ಮುಖ್ಯವಾದ ದೃಷ್ಟಿಕೋನದಿಂದ ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ. இன்றைய தினத்தில் துர்க்கி பகுதியில் இருந்த அந்த சபைகளுக்கு தான் அவர் எழுதுகின்றார். ಈ ದಿನದಲ್ಲಿ ಟರ್ಕಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಆ ಸಭೆಯ ದೇಶದ ಸಭೆಯಿಂದನೇ ಅವನು ಬರಿತಾ அங்க இருந்த சிதறி கிடந்த விசுவாசிகளுக்காக எழுதுகின்றார். ಅಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗಾಗಿ ಆತನು ಬರೀತಾ ಇದ್ದಾನೆ. விசுவாசத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ಆತನು ನಂಬಿಕೆಗಾಗಿ ಹೋರಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ಆತನು ಶ್ರಮೆಗಳನ್ನು ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. They were insulted, they were rejected, they were persecuted and even they were attacked. ಅವರು ಮುತ್ತಿಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟರು, ಹಿಂಸಿಸಲ್ಪಟ್ಟರು, ಆದರೂ ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟರು. இந்த பாடுகள் மத்தியிலேயோ ಈ ಒಂದು ಶ್ರಮೆಗಳ எப்படி ಮಧ್ಯದಲ್ಲಿ கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டும் என்பதை எழுதும்படியாக தான் பேதுரு இந்த நிருபத்தை எழுதுகின்றார். ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪೇತ್ರನು ಈ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಬರೆದಿದ್ದಾನೆ. அப்போ அது பேதுரு அந்த நிருபத்தை எழுதும்போது ಪೇತ್ರನು ಆ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಬರೆಯುವಾಗ அவருடைய ஆரம்பமே எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ಆತನ ಪ್ರಾರಂಭವೇ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಅಂದ್ರೆ, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೇತ್ರನು ಪೊಂತ್ಯ, ಗಲಾತ್ಯ, ಕಪ್ಪದೋಕ್ಯ, ಆಸಿಯಾ, ಬಿತೂನಿಯ ಎಂಬ ಸೀಮೆಗಳಲ್ಲಿ ಚದುರಿರುವಂತ ಪ್ರವಾಸಿಗಳಾದ ದೇವ ಜನರಿಗೆ, ಅಂದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ தேவ ஜனரிகே. ஓகே, அப்போ தேவ ஜனர்னா யார் அப்படின்றதை இந்த இடத்துல எழுதுகின்றார். ದೇವ ಜನರು ಅಂದ್ರೆ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ
ಎಂಬುದಾಗಿ ಬರೀತಾ ಇದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಪ್ರತಿಷ್ಠಿಸಲ್ಪಟ್ಟವರು who have been chosen. Okay, ವಾಸಿಂಗ அப்படி நீங்க தொடர்ந்து வாசிங்க. ಪ್ರತಿಷ್ಠಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಕ್ಕೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ಪ್ರೋಕ್ಷಿತರಾಗುವುದಕ್ಕೂ ತಂದೆಯಾದ ದೇವರ ಭವಿಷ್ಯ ಜ್ಞಾನಾನುಸಾರವಾಗಿ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಿಗೆ ಬರೆಯುವುದೇನೆಂದರೆ. ஹalleluya. ஹalleluya. அவர் எப்படி விசுவாசிகளை பார்க்கிறார், விசுவாசிகள்னா யார் என்பதை அந்த இடத்துல அவர் குறிக்கின்றார். ಅವನು ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಯಾವ ರೀತಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಮತ್ತೆ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. To the God's elect, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ಆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು. எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா? ಅವರು ಯಾವ ರೀತಿ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು? பிதாவாகிய தேவனின் அந்த 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 ஃபோர் நாலேஜ்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ತಂದೆಯಾದ ದೇವರ ಭವಿಷ್ಯ ಜ್ಞಾನಾನುಸಾರವಾಗಿ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு, ஆரிசல்பட்டந்த பரதேஷ் பிரவாசி, பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படி, ತಂದೆಯಾದ ದೇವರ ಭವಿಷ್ಯ ಜ್ಞಾನಾನುಸಾರವಾಗಿ, நம்மள இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். ಜಗದುತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚೆನೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಒಂದು ಪ್ರತಿಷ್ಠಿತವಾಗಿ கீழ்ப்படிதலுக்குள் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும், ವಿಧೇಯರಾಗುವುದಕ್ಕೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ಪರೋಕ್ಷಿಸಲಾಗುವುದಕ್ಕೂ தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள், ಆರಿಸಲ್ಪಟ್ಟ ಪ್ರವಾಸಿಗಳು. ஹalleluya. ஹalleluya. ஏன் தெரியுமா இந்த இடத்துல இந்த நிருபத்தில் அவர் வந்து 2-3 முறை பரதேசிகள்னு எழுதுவார். ಯಾಕೆ ಗೊತ್ತಾ, ಈ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಆತನು 2-3 ಸಾರಿ ಪ್ರವಾಸಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯುತ್ತಾನೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ, இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் பரதேசிகள். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಪ್ರವಾಸಿಗಳೇ. We are living in a temporary world. ನಾವು ಇಲ್ಲಿ ತಾತ್ಕಾಲಿಕ ಜೀವನ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. Hallelujah. Hallelujah. தாற்காலிகமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ತಾತ್ಕಾಲಿಕವಾದ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. நீங்க தொடர்ந்து இந்த 1-2 அதிகாரங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா அவர் எழுதுவார். ಸತತವಾಗಿ 2-3 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ಓದಿದರೆ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ We are living in a temporary world. ನಾವು ಈ ಒಂದು ತಾತ್ಕಾಲಿಕವಾದ ಲೋಕದಲ್ಲಿ நமக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. ನಮಗೆ ನಿತ್ಯವಾದ ಒಂದು ಜೀವಿತ. அதனால இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாமே அது வந்து தற்காலிகமானது. ಆದ್ದರಿಂದ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬರ ಕಷ್ಟಗಳೆಲ್ಲ ತಾತ್ಕಾಲಿಕವಾದದ್ದು அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அடுத்த ஒரு கட்டத்துக்கு செல்கின்றார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಮುಂದಿನ ಹಂತಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. 3வது வசனத்துல தான் அவர் அந்த உயிர்த்தெழுதலுக்கான ஒரு ஆதாரத்தை தருகின்றார். 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆತನ ಪುನರುತ್ಥಾನಕ್ಕೆ ಒಂದು ಆಧಾರವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற பேதுருவின் போதனைகள் இருக்கக்கூடிய முதலாவது போதனை. அவர் சொல்றது என்னன்னா, உயிர்த்தெழுதல் எதை தருகிறது என்றால் ஜீவனுள்ள நம்பிக்கையை நமக்கு அளிக்கின்றது. ಅದೇ ನಾವು ಇವತ್ತು ನೋಡ್ಲಿಕ್ಕಿರುವಂತ ಪೇತ್ರನ ಬೋಧನೆಯಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಜೀವವುಳ್ಳ ನಂಬಿಕೆಯನ್ನು ತರುವಂತದ್ದಾಗಿದೆ. யாராவது வாசிங்க 3வது வசனத்தை. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் 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 ஆ மாடி. ஓகே, போதும். ஆக்சுவலி இந்த 3வது வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ஆக்சுவலி கிரேக்க மொழியில ஒரே சென்டென்ஸ். 3ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 9ನೇ ವಾಕ್ಯ ತನಕ ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಪದ. அதனால தான் நமக்கு வந்து எங்கேயும் வந்து ஃபுல் ஸ்டாப்ல தமிழ்லயும் கன்னடலையும் அங்கங்க கொஞ்சம் கமா ஃபுல் ஸ்டாப்லாம் கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கலையா? ஆனா நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில 3ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ஒரே ஸ்டேட்மெண்ட், ஒரே ஃபுல் சென்டென்ஸ். ಆಕ್ಚುಲಿ ಅದು ತಮಿಳು ಮತ್ತೆ ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಅಲ್ಲಲ್ಲಿ ಫುಲ್ ಸ್ಟಾಪ್ ಕಾಮಾ ವಿರಾಮಗಳು ಬಂದಿದೆ. ಆದ್ರೆ ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ 3ನೇ ವಚನದ 9 ತನಕ ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳಿಕೆ. ஆங்கிலத்துல 2 இடங்கள்ல அந்த காமா கொடுத்திருக்காங்க. ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ 2 ಕಡೆ ಕಾಮಾ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா இது வந்து அது ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்கிறார். ಆದ್ರೆ ಬಹಳ ಆಳವಾದ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நாங்க பிரசங்கிக்கும் போது நாங்க வந்து சில லாங் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லிடுவோம். அப்புறம் டிரான்ஸ்லேட்டருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது ஏன் அந்த லாங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்னா, அது வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஃபுல் அந்த சத்தியங்களுடைய அந்த கோர்வையோட சொல்லும் பொழுது எங்கேயும் காமா ஃபுல் ஸ்டாப் வராது. ஆக்சுவலி ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ಸಂದೇಶಕರುಗಳು ಒಂದು
ಉದ್ದವಾದ ಹೇಳಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ. ಆ ರೀತಿ ಹೇಳಿಕೆ ಕೊಡುವಾಗ ಅವರು ಹೇಳುವುದನ್ನ ಮತ್ತೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಭಾಷಾಂತರ ಮಾಡೋದಕ್ಕೆ ಕಷ್ಟ. ಆದ್ರೆ ಅವರಿಗೆ ಆ ಒಂದು ಆತ್ಮನ ಒಂದು ಅರಿವಿಕೆಯಿಂದ ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಎಲ್ಲೂ ನಿಲ್ಲಿಸುವುದಿಲ್ಲ, ಅದು ಉದ್ದವಾಗಿ ಒಂದು ಹೇಳಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. அப்படிதான் பேதுரு இந்த இடத்துல சொல்றாரு. அதே தர பேதுரு ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு எக்ஸைட்மென்ட், ஒரு பேஷனோட அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோட ஆதாரத்தை வைத்து அவர் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை அளிப்பதற்காக அவர் சொல்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನದ ವಿಚಾರದಲ್ಲಿ ಬಹಳ ಅಕ್ಕರೆಯಿಂದ ಅವರ ನಂಬಿಕೆಯಿಂದ ಒಂದು ಉದ್ದವಾದ ಹೇಳಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் சொல்றார், we are born again by God's mercy. தேவனுடைய இரக்கத்தினால கிருபையினால நாம் மீண்டும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ ನಾವು ದೇವರ ಮಹಾ ಕರುಣೆಯಿಂದ ಮತ್ತೆ ಜೀವಿಸುವಂತೆ ಆಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. அந்த அந்த ஸ்டேட்மென்ட் நீங்க இன்னொரு தடவை வாசிங்க. ಆ ಒಂದು ಹೇಳಿಕೆಯನ್ನು ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಕನ್ನಡல வாசிங்க. ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ. அடுத்த ஸ்டேட்மெண்ட். அதான் இன்னொரு தடவை அதில் நிறுத்தி வாசிமா. கர்த்தனை மாடி. ஓகே, தமிழ்ல யாராவது வாசிங்க அந்த 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 பகுதியை மட்டும். மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸಿದ್ದರಲ್ಲಿ. ಆಮೆನ್. எழுந்ததினாலே அப்படினா என்ன ಅರ್ಥம்னா, ಎಬ್ಬಿಸಿದ್ದರಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಏನು ಅರ್ಥ ಅಂದ್ರೆ, எல்லாவற்றுக்கும் உள்ள ஆதாரமே அவர் உயிரோடு எழுந்ததுதான். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಬೇಕಾದಂತ ಆಧಾರ ಆತನ ಜೀವ ಮಾತ್ರ. ஹalleluya, 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 ஹalleluya. வாசிங்க. எழுந்ததினாலே ಎಬ್ಬಿಸಿದ್ದರಲ್ಲಿ ತನ್ನ ಮಹಾ ಕರುಣಾನುಸಾರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ತಿರುಗಿ ಜೀವಿಸುವಂತೆ ಮಾಡಿ. ஓகே, போதும். கன்னಡ தமிழ்ல அழியாததும் மாசற்றதும் ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஹalleluya, ஹalleluya. அப்ப இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. நம்ம திரும்பி பிறக்கிறோம்ல, மறுபடி ஜெனிப்பிக்கிறோம்ல, ನಾವು ಮತ್ತೆ ಹುಟ್ಟುತ್ತೇವಲ್ವಾ, அது எதை குறிக்கிறது என்றால், ಅದು ಯಾವುದನ್ನ ಸೂಚಿಸುತ್ತದೆ ಅಂದ್ರೆ அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆதாரத்தில் தான். ಆತನ ಪುನರುತ್ಥಾನದ ಆಧಾರವನ್ನು. நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன ஆகுது? ನಾವು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಳ್ಳುವಾಗ ಏನಾಗುತ್ತೆ? நமக்கு தெரியும், ஞானஸ்தானத்தோட ப்ராசஸ் நமக்கு தெரியும். ನಮಗೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನದ ಕಾರ್ಯ ಏನಂತ ಗೊತ್ತು. நம்மள தண்ணிக்குள்ள முக்கி வெளியில எடுக்கும் பொழுது, ನಮ್ಮನ್ನು ನೀರಿನಲ್ಲಿ ಮುಳುಗಿಸಿ ಮೇಲೆ ಎತ್ತುವಾಗ, அப்ப முக்குவது எதை குறிக்கிறது? ನೀರಿನಲ್ಲಿ ಮುಳುಗುವುದು ಯಾವುದನ್ನ ಸೂಚಿಸುತ್ತದೆ? பாவத்திற்கு மரிப்பது, மரணத்தை குறிக்கிறது. அது மரணವನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா? ஞானஸ்தானத்துக்கான கிளாसेसல எடுத்திருக்காங்கல்ல, ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಂಡಿದ್ದೀರಾ, ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ತರಗತಿಯನ್ನು ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಾ? சொல்லுங்க. அப்போ நம்ம வந்து அந்த தண்ணீருக்குள்ள போகும்போது அது எதை குறிக்கிறது? மரணத்தை குறிக்கிறது. ನಾವು ನೀರಿನೊಳಗಡೆ ಹೋಗುವಾಗ ಅದು ಏನು ಸೂಚಿಸುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ಮರಣವನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. நம்மளுடைய பழைய மனிதன் மரிக்கின்றான். ನಾವು ಹಳೆ ಮನುಷ್ಯನ நம்மளுடைய பாவங்கள் மரிக்கப்படுகிறது. ನಮ್ಮ ಪಾಪಗಳೆಲ್ಲ ಸಾಯ್ತಾ ಇದೆ. மீண்டும் நம்ம மேலே எழும்பும்போது, ಮತ್ತೆ ನಾವು ನೀರಿನಿಂದ ಮೇಲೆ ಬರುವಾಗ, we are born to be a new born. ನಾವು ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟುತ್ತೇವೆ. அதுதான் மறுபடி ஜெனிப்பித்தல். ಅದೇ ತಿರುಗಿ ಹುಟ್ಟುವುದು. அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளமாக இருக்கின்றது. ಅದೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಣಕ್ಕೂ ಪುನರುತ್ಥಾನಕ್ಕೂ ಗುರುತಾಗಿದೆ. So today, ಅದನ್ನ ಇವತ್ತು இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருப்பதற்கான ஆதாரம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது. ನಾವು ಮತ್ತೆ ನೀವು ನಮ್ಮ ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತು ಮತ್ತೆ ನಾವು ತಿರುಗಿ ಹುಟ್ಟಿದ್ದೇವೆ ಅಂದ್ರೆ ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಾರಣ ಆಗಿದೆ. This is not a self effort. நம்மளால முடிந்த நான் முயற்சி செய்து வந்ததனால அது கிடையாது. ಅದು ನಮ್ಮ ಸ್ವಂತ ಪ್ರಯತ್ನಗಳಿಂದ ನಾವು ಬಂದಿದ್ದಲ್ಲ. அது தேவன் நமக்குள்ள தந்திருக்கின்ற மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கின்றது. ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ರೂಪಾಂತರದ ಒಂದು ಅನುಭವ. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல நிக்கோதேமு கூட இயேசு கிறிஸ்து அவர் பேசும்போது சொல்கிறார். ಯೋಹನ ಸುವಾರ್ತೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಿಕೋದೇಮನು ಯೇಸುವಿನ ಬಳಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. Unless you are born of the spirit and water, you will not enter into the kingdom of God. ಆತ್ಮನಿಂದಲೂ ನೀರಿನಿಂದಲೂ ಹುಟ್ಟದಿದ್ದರೆ ನೀವು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಾಧ್ಯನಾಗುವುದಿಲ್ಲ. Unless you are not born again. ನೀನು
ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟದಿದ್ದರೆ இன்னைக்கு நாம் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கின்றோம். ಇವತ್ತು ನಾವು ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಹುಟ್ಟಿದ್ದೇವೆ. எப்படிங்க? ಯಾವ ರೀತಿ? சொல்லுங்க எப்படி? ಹೇಳ್ರಿ ಯಾವ ರೀತಿ? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಪುನರುತ್ಥಾನದಿಂದ. ஹalleluya. ஹalleluya. அப்ப அது வந்து எதை கொடுக்கிறதுனா? ಹಾಗಾದ್ರೆ ಅದು ಏನನ್ನ ತರುತ್ತೆ ಅಂದ್ರೆ? அந்த வசனத்திலே இருக்குது பாருங்க. ಆ ವಾಕ್ಯದಲ್ಲೇ ಇದೆ ನೋಡ್ರಿ. ಕನ್ನಡல முன்னாடியே வந்திருது, தமிழ்ல ரொம்ப பின்னாடி வருகிறது அது ஆக்சுவலி. ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮುಂದೆ ಬಂದಿದೆ, ತಮಿಳ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹಿಂದೆ ಬಂದಿದೆ. ಜೀವಿಸುವಂತೆ ಮಾಡಿ ಜೀವಕರವಾದ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ಜೀವಕರವಾದ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟಿಸಿ. ஹalleluya. 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 அப்ப நமக்குள்ள என்னத்தை கொடுக்குது அது? ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮೊಳಗಡೆ ಅದು ಏನನ್ನ ಕೊಡುತ್ತದೆ? ஜீவனுள்ள நம்பிக்கையை தருகிறது. ಜೀವಕರವಾದ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತೆ. பேதுரு வந்து நிறைய இந்த அட்ஜெக்டிவ்ஸ் ஆட் பண்ணி பேசுவாரு. அட்ஜெக்டிவ்ஸ்னா ಅದು ವಿವರಿத்து ಪೇತ್ರನಿಗೆ ತುಂಬಾ ಒಂದು ವಿವರವಾಗಿ ಹೇಳುವುದು ಒಂದು ಅಭ್ಯಾಸ. சும்மா நம்பிக்கைன்னு சொல்லல, ಸುಮ್ಮನೆ ನಂಬಿಕೆ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ, சும்மா நம்பிக்கைன்னு சொல்லல, ಸುಮ್ಮನೆ ನಂಬಿಕೆ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. அதோட என்னத்தை அட்ஜெக்டிவ் ஆட் பண்றாரு? ಅದರಲ್ಲಿ ಆತನು ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಲಿವಿಂಗ್ ಹೋಪ್. ಆತನು ಜೀವಂತ ನಂಬಿಕೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஜீவனுள்ள தமிழ் எப்படி இருக்குது? ஜீவனுள்ள நம்பிக்கை. ஜீவனுள்ள கன்னடல ஜீவகரவாத நிரீட்சை. ஜீவகரவாத நிரீட்சை. ஆக்சுவலி இங்கிலீஷ்ல வந்து இந்த சொன்னா உங்களுக்கு புரியும். ஐஎன்ஜின்னு சொல்லும் போதே அது வந்து என்ன எதை குறிக்கிறது? ஐஎன்ஜி ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ಎದನ್ನ ಸೂಚಿಸುತ್ತದೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ? கண்டினியூஸ்ல கண்டினியூஸ் டென்ஸ், சத்தத்தವಾಗಿ தொடர்ந்து செல்லக்கூடியது, சத்தத்தವಾಗಿ ಹೇಳಬೇಕಾಗುತ್ತದೆ. அப்ப ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டது? ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ನಂಬಿಕೆ ಎಂತದ್ದು? ஏதோ ஒரு பாஸ்ட் நம்பிக்கை கிடையாது, ಏನೋ ಒಂದು ಹಿಂದಿನ ಕಾಲದ ನಂಬಿಕೆ ಅಲ್ಲ, ஏதோ ஒன்னு நடக்கலாம் அப்படின்றது கிடையாது, ಏನೋ ಒಂದು ನಡೆಯಬಹುದು ಎಂಬುದಾಗಿ. இட்ஸ் a continual hope ஆண்டவர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். ಸತತವಾಗಿ ಮುಂದುವರಿಯುವ ನಂಬಿಕೆನ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எப்பொழுதும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். ನಮ್ಮೊಳಗಡೆ ಇರಬೇಕಾದಂತ ಜೀವಕರವಾದ ನಂಬಿಕೆ. It's not about the circumstances that what we are facing. இன்னைக்கு நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தல்ல, அது தேவன் தந்திருக்கின்ற ஜீவனுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளது. ಆ ನಂಬಿಕೆ ಇವತ್ತು ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳ ನಿಮಿತ್ತ ನೋಡುವಂತದ್ದಲ್ಲ, ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಜೀವವುಳ್ಳ ನಂಬಿಕೆ. ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு ஆப்போசிட் என்னங்க? ಜೀವವುಳ್ಳ ನಂಬಿಕೆಗೆ ವಿರೋಧವಾದದ್ದು ಯಾವುದು? ஆப்போசிட், ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾದದ್ದು dead hope. ಸತ್ತ ನಂಬಿಕೆ. ஹalleluya. ஹalleluya. செத்த நம்பிக்கைனா அது நம்பிக்கையே கிடையாது. ಸತ್ತ ನಂಬಿಕೆ ಅಂದ್ರೆ ನಂಬಿಕೆನೇ ಇಲ್ಲ. ஆனா பேதுரு இந்த இடத்துல வந்து ஜீவனுள்ள நம்பிக்கை என்று சொல்லும்போது, ಪೇತ್ರನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜೀವಕರವಾದ ನಂಬಿಕೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ, actually நம்பிக்கை அப்படின்றது it's not about uncertain நடக்காத ஒரு விஷயத்தை குறித்து பேசவில்லை இங்க. ಪೇತ್ರನು ನಂಬಿಕೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನಡೆಯದೇ ಇರುವಂತ ವಿಚಾರ ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ. He says that the things will get better. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது, கர்த்தர் அதை மாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கை. ಅದನ್ನ ನಂಬಿಕೆ ಏನು ಹೇಳ್ತದೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಇವತ್ತಿನ ಪರಿಸ್ಥಿತಿ ನಾಳೆ ಇರುವುದಿಲ್ಲ, ಅದು ಬದಲಾಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. அது வந்து உள்ளுக்குள்ள இருந்து ஏற்படக்கூடிய தேவனால் ஏற்படக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. ಅದು ನಮ್ಮ ಆಂತರ್ಯದಲ್ಲಿ ದೇವರಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ನಂಬಿಕೆ ಆಗ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அப்ப இன்னைக்கு அது இந்த நம்பிக்கை எப்படி ஏற்படுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நாளை ஏற்படுகின்றது. ಆ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಹುಟ್ಟುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ದಿನ. நம்மளுடைய நம்பிக்கை எப்படி ஏற்படுகிறது என்றால் அந்த காலியான கல்லறையின் மூலமாக ஏற்படுகின்றது. ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಯಾವ ರೀತಿ ಉಂಟಾಗ್ತದೆ ಅಂದ್ರೆ ಸಮಾಧಿ ಖಾಲಿಯಾಗಿರುವುದರ ನಿಮಿತ್ತ ಉಂಟಾಗ್ತದೆ. Our hope is based on the empty tomb. ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಯಾವುದರ ಆಧಾರದ ಮೇಲೆ ಇದೆ ಅಂದ್ರೆ ಖಾಲಿಯಾದ ಸಮಾಧಿಯ ಆಧಾರದ ಮೇಲೆ. ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்துவின் அந்த கிறிஸ்தவர்கள் நமக்கு நம்ம வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை என்றைக்குமே மாறாததாக இருக்கின்றது. ಕ್ರೈಸ್ತರು ನಮಗಿರುವ ನಂಬಿಕೆ, ನಾವು ಇಟ್ಟಿರುವಂತ ನಂಬಿಕೆ ಎಂದಿಗೂ ಅದು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. ஏனா இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು ಇವತ್ತಿಗೂ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾನೆ. even today அவர் உயிரோடு இருக்கிறதுனால தான் நம்மளுடைய நம்பிக்கை அழிந்து போவதில்லை. ಇವತ್ತಿಗೂ ಯೇಸು ಜೀವಂತವಾಗಿ ಇರುವುದರಿಂದ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಯಾವತ್ತೂ ಸಾಯುವುದಿಲ್ಲ. Hallelujah. Hallelujah. It is living. ಅದು ಜೀವಿಸುವಂತದ್ದು, அது ஆக்டிவ், ಅದು ಕಾರ್ಯ ಮಾಡುವಂತದ್ದು, தொடர்ந்து ಅದು இருக்கக்கூடியது. ಮುಂದುವರಿಯುವಂತದ್ದು. அதுதான் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கைக்குள்ள அர்த்தமே. ಅದೇ ಜೀವವುಳ್ಳ ನಂಬಿಕೆಗಿರುವ ಅರ್ಥ. லிவிங்னா என்ன அர்த்தம்? ಜೀವಿಸುವುದು ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ಇವಾಗ ಬದುಕ್ತಾ ಇರೋದು, தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ಮುಂದೆ ಮುಂದೆ ಮಾಡ್ತಾನೆ ಇರೋದು, கிரியை உள்ளதாக ಅದು இருக்கின்றது. ಕ್ರಿಯೆ ಉಳ್ಳದಾಗಿದೆ. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய வேதனைகள், போராட்டங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் களைந்து அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்குள்ள அளித்திருக்கின்றது. ಇವತ್ತು ನಮ್ಮಲ್ಲಿ
ಆಗಿರುವಂತ ಹೋರಾಟಗಳು, ಕಷ್ಟಗಳು, ಸಂಕಟಗಳು ಅವೆಲ್ಲವೂ ಏನಾಗ್ತದೆ? ಜೀವವುಳ್ಳ ನಂಬಿಕೆಯ ಆಧಾರದ ಮೇಲಿದೆ. பவுல் அததான் சொல்றாரு. ಪೌಲನ ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಾರೆ. அந்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 ಕೊರಿಂಥ 1 Corinthians chapter 15 verse 14. 1 ಕೊರಿಂಥ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், ಕ್ರಿಸ್ತನು ಎದ್ದು ಬರಲಿಲ್ಲವಾದರೆ, ಆಮೆನ್, ஹalleluya, ஹalleluya, எழுந்திருக்கவில்லை என்றால், ಕ್ರಿಸ್ತನು ಎದ್ದು ಬರಲಿಲ್ಲವಾದರೆ எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ನಮ್ಮ ಪ್ರಸಂಗವು ಉರುಳಿಲ್ಲದ್ದು, ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯೂ ಉರುಳಿಲ್ಲದ್ದು. ஹalleluya, ஹalleluya. பவுலின் கண்ணோட்டத்தில் உயிர்த்தெழுதல் விசுவாசத்தின் அஸ்திபாரமாக பார்க்கின்றார். ಪೌಲನ ದೃಷ್ಟಿಕೋನದಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನ ಬಂದು ನಂಬಿಕೆಯ ಒಂದು ಆಧಾರವಾಗಿತ್ತು. பேதுரு அது உயிர்த்தெழுதலை ஜீவனுள்ள நம்பிக்கையின் அஸ்திபாரமாக பார்க்கின்றார். ಪುನರುತ್ಥಾನ ಜೀವವುಳ್ಳ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅಸ್ತಿವಾರವಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். அதனால இன்னைக்கு நமக்கு விசுவாசமும் அதன் அடிப்படையில தான் இருக்கின்றது. நம்மளுடைய ஜீவனுள்ள நம்பிக்கையும் உயிர்த்தெழுதலின் அடிப்படையில தான் இருக்கின்றது. ಇವತ್ತು ನಮ್ಮ ನಿರೀಕ್ಷೆಯೂ ಅದರ ಆಧಾರದ ಮೇಲಿದೆ, ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಕೂಡ ಯೇಸುವಿನ ಪುನರುತ್ಥಾನದ ಆಧಾರದ ಮೇಲೆ. பழைய ஏற்பாட்டில் இப்படி தான் இருந்துச்சு. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲೂ ನಡೆಯಿತು. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை முன்னாடி பார்த்தவர்கள் இருந்தார்கள், தீர்க்க தரிசனமாக பார்த்தவர்கள் இருந்தார்கள். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಮುಂದೆ ನೋಡಿದವರು ಇದ್ರು, ಅದನ್ನು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಕೂಡ யோப் என்ற பக்தன் சொல்லுகின்றார். யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, யோப 19ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆತನೇ ಹೇಳ್ತಾನೆ. அவர் என்ன சொல்றாரு? ಆತನೇನೇ ಹೇಳ್ತಾನೆ? I know that my redeemer lives. ನನಗೆ ಗೊತ್ತು ನನ್ನ ವಿಮೋಚಕನು ಜೀವ ಸ್ವರೂಪನು ಎಂಬುದಾಗಿ. Hallelujah, Hallelujah. அவர் அன்னைக்கே பார்த்தாரு. ಆ ದಿನನೇ ಆತ ನೋಡಿದ. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை உரைத்தவர். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆನೇ ಪ್ರವಾದನ ಪೂರ್ವಕವಾಗಿ ಯೇಸುವಿನ ಪುನರುತ್ಥಾನ என் ನೋಡಿದ. மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ನನ್ನ ವಿಮೋಚಕನು ಜೀವ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಾನೆ. சங்கீதம் 16:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ಕೀರ್ತನೆ 16:10 ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. God will not abandon his holy one. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவி காண ஒட்டீர். ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಪಾತಾಳದಲ್ಲಿ ಬಿಡುವುದಕ್ಕೆ ಆತನ ಅನುಮತಿಸುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್, ஹalleluya, ஹalleluya. இதெல்லாம் எதை தெரிவிக்கிறது தெரியுமா? அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை தெரிவிக்கின்றது. ಆ ಜೀವವುಳ್ಳ ನಂಬಿಕೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. ஆமென். யோவான் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இயேசு அவர் உயிரோடு இருந்தபொழுது அவர் சொன்ன வார்த்தை. ಯೋಹನ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವದಿಂದಿರುವಾಗ ಹೇಳಿದ ಮಾತು. அந்த 19ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியை பாருங்க. 14ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯದ ಕೊನೆ ಭಾಗವನ್ನು ನೋಡ್ರಿ. நான் பிழைக்கிறபடியினால் ನಾವು ಬದುಕುವುದರಿಂದ நீங்களும் பிழைப்பீர்கள். ನೀವು ಬದುಕುವಿರಿ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு ஆக்சுவலி இங்கிலீஷ்ல அந்த வசனம் எப்படி இருக்குதுன்னா, because I live you will also live. ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತದೆ, ನಾನು ಬದುಕುವುದರಿಂದ ನೀವು ಕೂಡ ಬದುಕ್ತಾ ಇದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ. ஆமென். இன்னைக்கு இயேசு ஜீவித்திருக்கிறபடியால் நமக்கும் ஜீவன் இருக்கின்றது, நமக்கும் அந்த மீட்பு இருக்கின்றது, நமக்கும் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. ಯೇಸು ಜೀವಿಸ್ತಾ ಇರೋದ್ರಿಂದ ನಾವು ಕೂಡ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಆದ್ರೆ ನಮಗೂ ಆ ನಿರೀಕ್ಷೆ ಇದೆ, ನಮಗೂ ಕೂಡ ನಂಬಿಕೆ ಕೂಡ ಇದೆ. ஹalleluya. பில்லி கிரஹாம் ஒரு முறை இப்படி சொன்னார். ಬಿಲ್ಲಿ ಗ್ರಹಾಂ ಅವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಹೇಳಿಕೆ, The resurrection of Christ gives us a living hope for today and a bright hope for tomorrow. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಪುನರುತ್ಥಾನವು ಇವತ್ತು ನಮಗೆ ಜೀವಕರವಾದ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುತ್ತದೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಾಳೆ ಕೂಡ ಅದು ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುತ್ತದೆ. பிரகாசமுள்ள நம்பிக்கையை நாளைக்கு அது தருகிறது என்று ಅದು சொல்கிறார். ಒಂದು ಪ್ರಕಾಶಮಯವಾದ ನಂಬಿಕೆ ನಾಳೆ ಕೂಡ ನಮಗೆ Hallelujah. That is the living. அதுதான் இன்னைக்கு உயிர்த்தெழுதல் நம்மளுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கின்றது. ಆದುದರಿಂದನೇ ಈ ಪುನರುತ್ಥಾನ ಇವತ್ತಿಗೂ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾ ಇದೆ. அதனால அன்பான தேவஜனமே, ಆದುದರಿಂದನೇ ದೇವಜನರೇ, ஏதாவது சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? ಏನಾದರೂ ನೀವು ಕುಂದಿ ಹೋಗಿದ್ದೀರಾ? Are you facing any discouragements in your life? ಅಥವಾ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದಾದರೂ ಕುಂದಿ ಹೋಗುವಂತ உங்களுடைய நம்பிக்கை சூழ்நிலைகளின் அடிப்படையில கிடையாது. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳ ಆಧಾರದ ಮೇಲೆ ಇಲ್ಲ. But your hope is in the living Christ. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಯಾವುದರ ಮೇಲೆ ಇದೆ ಗೊತ್ತಾ? ಜೀವಂತವಾಗಿರುವ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ. Hallelujah. Hallelujah. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ರಿ. சொல்லுங்க, என்னுடைய நம்பிக்கை ஜீவிக்கின்ற கிறிஸ்துவின் மேல் என்று சொல்லுங்க. ನನ್ನ ನಂಬಿಕೆ ಜೀವಿಸುತ್ತಿರುವಂತ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ. வாயில் அறிக்கை செய்து சொல்லுங்கள். ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಹೇಳಿ.
ஹalleluya. அதனால சபை இன்னைக்கு நம்ம பயத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ಆದ್ರಿಂದ ಸಭೆ ಇವತ್ತು ನಾವು ಹೆದರ್ಕೊಂಡು ಜೀವನ ಮಾಡಬೇಕು. We are the people of resurrection hope. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಪುನರುತ್ಥಾನದ ನಿರೀಕ್ಷೆ ಉಳ್ಳ ಜನರು. வாழ்க்கையில நமக்கு சில காரியங்கள் என்னடா ஒரே குழப்பமாக இருக்கும் பொழுதெல்லாம் நீங்க எதை நினைவு கூற வேண்டும் என்றால் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூற வேண்டும். ಜೀವನದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಗಲಿಬಿಲಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಾಗ ನಾವು ಹೇಳಬೇಕು ಯೇಸುವಿನ ಪುನರುತ್ಥಾನದ ನಂಬಿಕೆ ನಿರೀಕ್ಷೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. குழப்பங்கள் என்னடா அன்சர்டனா இருக்குது, இது என்னடா ஒரு தெளிவே இல்லையே அப்படின்னு யோசிக்கும் பொழுதெல்லாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுங்கள். ಏನಪ್ಪಾ ಈ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬದಲಾಗುವುದೇ ಇಲ್ಲ ಯಾವಾಗ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಯೇಸುವಿನ ಪುನರುತ್ಥಾನದ ನಂಬಿಕೆ ಮೇಲೆ ಇಡಬೇಕು. நேற்று சனிக்கிழமை, ನಿನ್ನೆ ಶನಿವಾರ, அது யூசுவலா சைலண்ட் சாட்டர்டேன்னு சொல்லுவாங்க. சைலண்ட் சாட்டர்டே, ಒಂದು ಮೌನವಾದ ಶನಿವಾರ, பிளாக் சாட்டர்டேன்னு சொல்லி அழைப்பாங்க, ಕತ್ತಲೆಯ ಒಂದು ಶನಿವಾರ ಎಂಬುದಾಗಿ, டார்க் சாட்டர்டேன்னு சொல்லி அழைப்பாங்க, ಕತ್ತಲೆಯ ಶನಿವಾರ ಎಂಬುದಾಗಿ என்னெல்லாமோ சொல்றாங்க. ಏನೇನೋ ಹೇಳ್ತಾರೆ. ஏன்னா சனிக்கிழமை அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி க்ளூமியா இருந்துச்சு. ಯಾಕಂದ್ರೆ ಶನಿವಾರ ಒಂದ್ ರೀತಿ ಮಂಕಾಗಿರ್ತಿತ್ತು. மரித்து அடக்கம் செய்யப்பட்டார், ಅಲ್ಲಿ ಸತ್ತು ಉಣಲ್ಪಟ್ಟಾಯ್ತು. சீஷர்கள் பயங்கர நம்பிக்கையோடு இருந்தாங்க. இயேசு அதை செய்வார் இதை செய்வார், ராஜ்யத்தை கொண்டு வரார், ரோமர்களை தூக்கி எறிந்து விட்டு அவர் மீண்டும் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று சொல்லி அவங்க பல நம்பிக்கைகளை வைத்திருந்தார்கள். ಶಿಷ್ಯರು ಅನೇಕ ನಂಬಿಕೆಗಳನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರು. ಯೇಸು ಅದನ್ನ ಮಾಡ್ತಾನೆ ಇದನ್ನ ಮಾಡ್ತಾನೆ, ರೋಮರನ್ನ ನಾಶ ಮಾಡ್ತಾನೆ, ರಾಜ್ಯಗಳನ್ನ ಸ್ಥಾಪಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗ ಅವರ ನಂಬಿಕೆ ಎಲ್ಲ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಯಿತು. ஆனா ஒன்றும் நடக்கல. ಅದೇ ಏನು ನಡೀಲಿಲ್ಲ. கல்லறைக்குள்ள போயிட்டார், ಸಮಾಧಿ ಒಳಗಡೆ ಹೋದ್ರು. சைலண்ட், ಮೌನ. ஆனா யாருக்கும் தெரியாது. அது யாருக்கும் ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த சைலண்ட் சாட்டர்டேல தான் ஆண்டவர் கிரியைகளை செய்து கொண்டிருந்தார். ಆ ನಿಶ್ಶಬ್ದವಾದ ಶನಿವಾರದಲ್ಲಿ ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು. ಆಮೆನ್, ஹalleluya. ஹalleluya. அன்பான தேவஜனமே, பிரிய தேவஜனரே, மேபி உங்களுக்கு சில நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் ஒரு சைலண்ட் சாட்டர்டே போல தோணலாம். ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಜೀವಿತದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಒಂದು ಮೌನವಾದ ಶನಿವಾರದಾಗೆ ಕಾಣಬಹುದು. ஆனா there is a brighter Sunday. ಆದ್ರೆ ಒಂದು ಪ್ರಕಾಶಮಾನವಾದ ಭಾನುವಾರ ಇದೆ. ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு ஞாயிறு இருக்கிறது. நம்பிக்கையுள்ள ஒரு ஞாயிறு இருக்கிறது. ನಂಬಿಕೆಯುಳ್ಳ ಒಂದು ಭಾನುವಾರ ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. அவர் உயிரோடு எழும்பினார். ಆತನು ಜೀವದಿಂದ ಇದ್ದನು. மக்களுக்குள்ள இருந்த கலக்கங்கள் நீங்கினது. ಜನರಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಎಲ್ಲ ಗಲಿಬಿಲಿ பயங்கள் நீங்கினது. ಭಯಗಳೆಲ್ಲ ತೊಲಗಿ ಹೋಯಿತು. ஹalleluya. அதான் என்னோட பிரசங்கத்துல முதல்ல சொன்ன, அவரை பார்த்தவர்கள், அவரை தரிசித்தவர்கள், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்த்தவர்கள் அவருடைய வாழ்க்கை மறுரூபமானது என்று சொல்லி. ಆದ್ರೆ ನಾನು ಈ ಪ್ರಸಂಗದ ಮೊದಲೇ ಹೇಳಿದೆ, ಆತನನ್ನು ಕಣ್ಣಾರೆ ಕಂಡವರು, ಆತನ ನೋಡಿದವರು, ಆತನ ಪುನರುತ್ಥಾನದ ನಂತರ ಅವರ ಜೀವನವೇ ಬದಲಾಯಿತು. அதனாலதான் ஒரு பாடலாசிரியர் இப்படியாக பாடுகின்றார். ஒரு பாடலாசிரியர், ಅದರಿಂದ ಒಬ್ಬ ಹಾಡುಗಾರನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಾಡ್ತಾನೆ. Because he lives, I can face tomorrow. Because he lives, all my fears are gone. Amen. அவர் ஜீவிப்பதால் ಆತನು ಜೀವಿಸುವುದರಿಂದ நான் ஜீவிக்கின்றேன். ನಾನು ಜೀವಿಸ್ತೇನೆ. அவர் ஜீவிப்பதால் ಆತನು ಜೀವಿಸುವುದರಿಂದ என்னுடைய நாளையை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. ನನ್ನ ದಿನವನ್ನು ಕುರಿತು ನಾನು ಚಿಂತಿಸುವುದಿಲ್ಲ. என் சூழ்நிலையை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಕುರಿತು ನಾನು ಚಿಂತೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவர் உயிரோடு எழும்பினார். ಯಾಕಂದ್ರೆ ಆತನು ಜೀವದಿಂದ ಇರುವುದರಿಂದ நானும் இதையும் கடந்து போவேன். ನಾನು ಇದೇ ರೀತಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. Hallelujah. Hallelujah. We hope because he lives. ನಮಗೆ ಒಂದು ನಿರೀಕ್ಷೆ ಇದೆ, ಯಾಕಂದ್ರೆ ಆತನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. Amen. இரண்டாவதாக, ಎರಡನೇದಾಗಿ, அந்த 4வது வசனத்திலிருந்து 7வது வசனத்தை வரைக்கும் நாம் படிக்கும் பொழுது 4ರಿಂದ 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ பேதுரு ஒரு செக்யூரிட்டியை குறித்து பேசுறார், ஒரு பாதுகாப்பை குறித்து பேசுறார். ಪೇತ್ರನ ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆಯನ್ನು ಕುರಿತು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. செக்யூர்ஸ் an eternal inheritance, அந்த நித்தியமான ஒரு பொக்கிஷம் இல்லனா நித்தியமான சுதந்திரத்தை குறித்து பேசுகின்றார். ಆತನು ನಿತ್ಯವಾದ ಒಂದು ಬೊಕ್ಕಸದ ನಿಧಿಯನ್ನು ಕುರಿತು ಆತನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. வாசிங்க அந்த வசனத்தை. Amen. Hallelujah. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 4வது வசனத்துல 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இங்கிலீஷ்ல இப்படி தொடங்குது, and into an inheritance, சுதந்திரம். ಬಾಧ್ಯತೆ. தமிழ்ல அந்த வசனத்தை வாசிங்க. அடியாததும் மாசற்றதும் சுதந்திரத்திற்கு ஏதுவாக.
அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டதா? ಆ ಬಾಧ್ಯತೆ ಎಂತದ್ದು? அதான் மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ಅದರಲ್ಲಿ ಮೂರು ವಿಚಾರಗಳನ್ನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಏನಲ್ಲ? ಅಳಿಯಾದதும், ನಾಶವಾಗದೇ ಇರುವಂತದ್ದು, மாசற்றதும், ಒಂದು ದೋಷವಿಲ್ಲದ್ದು, வாடாததும். ಬಾಡದೇ ಇರುವಂತದ್ದು. நல்லா கவனிக்கிறீங்க? எல்லாரும் வசனங்களை பாக்குறீங்களா? ವಾಕ್ಯವನ್ನ ಗಮನಿಸ್ತಾ ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. அதனால தான் உங்களை வசனத்தை கூர்ந்து கவனிக்க நான் சொல்லுகின்றேன். ಒಂದೊಂದು ವಾಕ್ಯದಲ್ಲೂ ಸತ್ಯವು ಅಡಕವಾಗಿದೆ. ಆದ್ರಿಂದ ವಾಕ್ಯವನ್ನು ಒಂದು ಚೆನ್ನಾಗಿ ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. நமக்கு சுதந்திரம்னு சொல்றாங்கல்ல, ನಮಗೆ ಬಾಧ್ಯತೆ ಎಂಬುದಾಗಿ அது என்ன? சுதந்திரம்னா என்ன தெரியுமா? ಆ ಒಂದು ಬಾಧ್ಯತೆ ಅಂದ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? சொத்து, நம்ம வீட்டு சொத்து, ನಮ್ಮ ಮನೆ ಆಸ್ತಿ, உங்க குடும்ப சொத்து, ಕುಟುಂಬ ಆಸ್ತಿ இல்லங்க. இங்க சொல்ற சுதந்திரம்னு சொல்றது என்னன்னா, ಈ ಬಾಧ್ಯತೆ ಅಂದ್ರೆ ಏನು ಹೇಳುವಾಗ ரட்சிப்பு, ರಕ್ಷಣೆ. ஹalleluya, ஹalleluya. ரட்சிப்பு தான் சுதந்திரம். ರಕ್ಷಣೆನೇ ನಮಗೆ ಬಾಧ್ಯತೆ. ஹalleluya. ஹalleluya. அந்த ரட்சிப்பின் சுதந்திரம் அவருடைய உயிர்த்தெழுதலினால நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ಆ ರಕ್ಷಣೆಯ ಬಾಧ್ಯತೆಯೇ ನಮಗೆ ಪುನರುತ್ಥಾನ ಕೊಟ್ಟಿದೆ. இந்த உலகத்துல எந்த சொத்தும் இல்லைன்னா அந்த சொத்து இருந்துச்சுன்னா போதுங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಏನು ಆಸ್ತಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಆ ಆಸ್ತಿ ಇದ್ರೆ ಸಾಕು. அதுதான் நம்மளை நித்தியத்திற்கு கொண்டு போய் சேர்க்குங்க. ಆ ಆಸ್ತಿನೇ ನಮ್ಮನ್ನು ನಿತ್ಯಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುವುದು. ஹalleluya. அதனாலதான் ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ಆದ್ರಿಂದ ನಮ್ಮ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ஆனா அந்த ரட்சிப்பை பாதுகாக்கிறதும் அவர்தான் என்று சொல்லி இந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறார். ಯಾಕಂದ್ರೆ ಪೇತ್ರನು ಹೇಳ್ತಾನೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕಾಯುವಂತದ್ದು ಆತನೇ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. நீங்க அத பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல ரொம்ப அழகா இருக்குது. அந்த அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டதுன்னா அதோட குவாலிட்டி மூன்று. அது அழியாததும், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, அழியாததும். ಲಯವಾಗದೇ ಇರುವಂತದ್ದು. அழியாததுன்னா என்னங்க? அழியாததுன்னா என்ன? ಅಳಿಯದೇ ಇರುವಂತದ್ದು ಅಂದ್ರೆ ಏನು? நீங்க பேசணும், அதுக்காக தான் நான் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். அழியாததுன்னா என்னங்க? ಅಳಿಯದೇ ಇರುವಂತದ್ದು, ನಾಶವಾಗದೇ ಇರುವಂತದ್ದು ಅಂದ್ರೆ ಏನು? அப்படின்னா அது வந்து இல்லாம போகிறதே கிடையாது. ಅದು ಇಲ್ಲದೆ ಹೋಗದೇ ಇಲ್ಲ. யாராலும் அது ஒண்ணும் பண்ண முடியாது. ಯಾರಿಂದನೂ ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. மாசற்றது, ಅದು ಕಳಂಕ ಇಲ್ಲದ್ದು. மாசற்றது, ಕಳಂಕ ಇಲ್ಲ. எந்த கலப்படமும் இல்லாதது. ಯಾವುದೇ ಕಲಬೆರಕೆ ಇಲ್ಲ. எந்த கலப்படம்னா புரிஞ்சா? ಕಲಬೆರಕೆ ಅಂದ್ರೆ ಗೊತ್ತಾ? பால்ல தண்ணி ஊத்தி கலப்படம் பண்றாங்க. ಮಿಕ್ಸ್ ಮಾಡುವಂತದ್ದು. எந்த மிக்சிங் கிடையாது. ಯಾವುದು ಮಿಕ್ಸಿಂಗ್ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ. பியூர், ಪರಿಶುದ್ಧ, பியூர், பியூர், ಶುದ್ಧ, ಶುದ್ಧ, சுத்தம், ಶುದ್ಧ. எத்தனை கேரட் கோல்ட் சுத்தமான தங்கம்? 24 கேரட் கோல்ட் தான் சுத்தமான தங்கம்னு சொல்றாங்க. 24 ಕ್ಯಾರೆಟ್ ಚಿನ್ನ ಅಪರಂಚಿ ಮಾತ್ರ ಶುದ್ಧ ಚಿನ್ನ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அது மேல இல்லையா? இல்லையா? சரி, ஓகே. 916 ன்னு சொல்றாங்க. சோ அது பியூர், பியூர், பியூர். ಅದು ಬಹಳ ಶುದ್ಧವಾದದ್ದು, எந்த ಶುದ್ಧವಾದದ್ದು. கலப்படமும் இல்லாதது. ಯಾವುದೇ ಒಂದು ಕಲಬೆರಕೆ ಇಲ್ಲ. மூன்றாவதாக சொல்லப்படுகிறது. ಮೂರನೇದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சொல்லுங்க. ಹೇಳ್ರಿ. வாடாதது, ಕ್ಷಯಗಳಿಲ್ಲದ, வாடாதது, ಬಾಡದೇ ಇರುವಂತ. ஹalleluya. ஹalleluya. வாடாததுன்னா என்ன? ಬಾಡದೇ ಇರುವಂತ. நம்ம வாடுகிறத எதுக்கு சொல்லுவோம்? நம்ம ಬಾಡದೇ ಇರುವುದನ್ನು ಯಾವುದಕ್ಕೆ ಹೇಳ್ತೀವಿ? பூ சொல்லுவோம்ல. ಹೂಗೆ ಹೇಳ್ತೀವಲ್ವಾ? காலையில நல்லா மலர்ந்திருக்கும், ಬೆಳಿಗ್ಗೆ ನೋಡ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಅರಳ್ಕೊಂಡಿರುತ್ತೆ, நைட் ஆனா அப்படியே வாடி போயிடும். ರಾತ್ರಿ ಆದ್ರೆ ಹಾಗೆ ಬಾಡೋಗುತ್ತೆ. ரோஜா பூ நல்லா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குதுன்னு பாக்குறோம். ರೋಸ್ ಹೂವನ್ನ ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೀವಿ. ஆனா கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தோம்னா ಅದು 2-3 ದಿನ ನೋಡಿದ್ರೆ வாடி போயிடுது, ಬಾಡೋಗಿರುತ್ತೆ. இந்த மூன்று பதங்களை பேதுரு பயன்படுத்துவதற்கான காரணம் என்றால் நம்மளுடைய ரட்சிப்பு அவ்வளவு விலையேற பெற்றது என்றும் அது யாராலும் அழிக்க முடியாதது என்றும் யாராலும் கலப்படம் பண்ண முடியாதது என்றும் அது யாராலும் வாட அது செய்ய முடியாதது என்பதை குறிப்பதற்காக தான் பேதுரு இதை எழுதுகின்றார். ಈ ಮೂರು ಪದಗಳನ್ನು ಪೇತ್ರನು ಉಪಯೋಗ ಮಾಡಿರುವಂತದ್ದು ಯಾಕೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಯಾವತ್ತೂ ಅದು ಅಳಿಯದೇ ಇರುವಂತದ್ದು, ಯಾವುದೇ ಕಳಂಕ ಅಂದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಕಲಬೆರಕೆ ಇಲ್ಲ ಅಂತದ್ದು, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ಯಾವುದೇ ಕ್ಷಯಗಳಿಲ್ಲದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಹೇಳ್ತಾನೆ. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் உள்ள சொத்து அழிந்து போகும். ನೋಡ್ರಿ, ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಆಸ್ತಿ ಅಳಿದು ಹೋಗ್ತದೆ. இந்த உலகத்தில் உள்ள சொத்து மாசடைந்து போகும். ನೋಡ್ರಿ, ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಆಸ್ತಿ, இந்த உலகத்தின் சொத்து அது வாடி போகும் ஒரு நாள். ಈ ಲೋಕದ ಆಸ್ತಿ ಒಂದು ದಿನ ಬಾಡೋಗುತ್ತೆ. சில ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, சில கிராமங்கள்ல எல்லாம் சில அவங்க யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து அது கூடயே வந்து புதைப்பாங்க.
ಕೆಲವು ಹಳ್ಳಿಗಳಲ್ಲಿ ಕೆಲವು ಕಡೆ ನೋಡುವಾಗ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ರು ತೀರೋಗ್ಬಿಟ್ರೆ ಅವರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಹಾಕಿ ಊತ್ ಬಿಡ್ತಾರೆ. ஆனா யாராவது விலை உயர்ந்த பொருளை கொண்டு வந்து வைப்பாங்களா? ಆದ್ರೆ ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ವಸ್ತುನ ಯಾರು ಮಣ್ಣಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರ? 100 சவரன் தங்கம் வச்சிருந்தாங்க, அதனால 100 சவரன் தங்கத்தையும் அவங்க கூடயே வச்சு புதைச்சிரோன்னு யாராவது புதைப்பாங்களா? 100 ತೊಲ ಚಿನ್ನ ಮಡಗಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಆ ಚಿನ್ನನ ಅವ್ರು ಸತ್ತೋದ್ರು ಅಂತ ಮಣ್ಣಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರ? யாரும் சொத்தை கொண்டு போக முடியாது. ಯಾರು ತಕೊಂಡು ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ. நம்ம மரிச்சிட்டோம்னா நம்மளோட சொத்து எல்லாமே நம்மளோட அழிஞ்சு போயிடுச்சு. ನಾವು ಸತ್ತೋದ್ರೆ ಅಷ್ಟೇ, ನಮ್ಮ ಜೊತೆ ಎಲ್ಲ ಹೋಯ್ತು. ஆமென். அன்பான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, ஒரே ஒரு சொத்து தான் என்றென்றைக்கும் மாறாதது. ಒಂದೇ ಒಂದು ಆಸ್ತಿ ಯಾವತ್ತೂ ಬದಲಾಗಲ್ಲ. ஒரே ஒரு சொத்து தான் அழியாதது. ಒಂದೇ ಒಂದು ಆಸ್ತಿ ಯಾವತ್ತೂ ಬಾಡದೆ. ஒரே ஒரு சொத்து தான் மாசு இல்லாதது. ಒಂದೇ ಒಂದು ಆಸ್ತಿ ஒரே ஒரு சொத்து தான் அது வாடாததாக இருக்கின்றது. ಒಂದೇ ಒಂದು ಆಸ್ತಿ ಬಾಡದೆ ಇರುವಂತದ್ದು. அதுதான் நம்மளுடைய ரட்சிப்பு. அதே நம்ம ரட்சணை. ஹalleluya. அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை அவருடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். ಒಂದೇ ಒಂದು ರಕ್ಷಣೆ ಬೆಲೆ ಬಾಳುವಂತದ್ದು ಆತನ ಮರಣ, ಆತನ ಪುನರುತ್ಥಾನದಿಂದ. அந்த ரட்சிப்பை தான் ಆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನಾವು அவர் என்ன சொல்றார் பாருங்க, 5வது வசனத்துல 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆತನ ಏನು ಹೇಳ್ತಾನೆ? ஓகே, இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? Who through faith are shielded by God's power until the coming of salvation that is ready to be revealed in the last time. ಆತನ ಹೇಳ್ತಾನೆ 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, ಅಂತ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿರುವ ರಕ್ಷಣೆಯು ನಂಬುವವರಾದ ನಿಮಗೆ ದೊರೆಯಬೇಕೆಂದು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ತನ್ನ ಬಲದಿಂದ ಕಾಯುತ್ತಾನೆ. ஆக்சுவலி தமிழ் எப்படி அழகா இருக்கு. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ಅಂತ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ ಅದು ನಮ್ಮ ರಕ್ಷಣೆ ನಂಬುವರಾದ್ರಿಂದ ದೇವರು ಅದನ್ನು ಕಾಯುತ್ತಾ ಸ್ವತಂತ್ರ ನಮಗೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya. ஹalleluya. நம்மளுடைய ரட்சிப்பு எப்படி செய்யப்பட்டிருக்கிறதா? ನಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಯಾವ ರೀತಿ அவருடைய உயிர்த்தெழுதலினால பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. ಯೇಸುವಿನ ಪುನರುತ್ಥಾನದಿಂದ ಕಾಯಲ್ಪಟ್ಟಿದೆ. Hallelujah. You are secure in the resurrection of Jesus Christ. ಯೇಸುವಿನ ಪುನರುತ್ಥಾನದಿಂದ ರಕ್ಷಣೆಯು ಕಾಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ரட்சிப்பு நம்மளை சார்ந்திருந்தா நம்ம இழந்து போய்டுவோம். ರಕ್ಷಣೆ ನಮ್ಮನ್ನ ಆತುಕೊಂಡಿದ್ರೆ ನಾವು ಅದನ್ನ ಕಳ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತೀವಿ. ஆனா அது தேவன் பாதுகாக்கின்றார். ಅದೇ ಆ ರಕ್ಷಣೆನ ದೇವರು ಕಾಯುವುದು. அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நமக்குள்ள இருந்து ஆவியானவர் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கார்ல. ಆದ್ದರಿಂದ ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. ಏ இத செய்யாத, இது சரியில்லை அப்படினு சொல்லி ஆவியானவர் நம்மளை குத்திக்கொண்டே இருக்கிறார் அல்லவா? ಇದನ್ನ ಮಾಡಬೇಡ, ಇದು ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಪವಿತ್ರಾತ್ಮ ಚುಚ್ಚುತ್ತಾ ಇರ್ತಾನಲ್ವಾ? பிரசங்கங்களை கேட்கும்போது குத்தப்படுகிறோம் அல்லவா? ಪ್ರಸಂಗ ಕೇಳುವಾಗ ಚುಚ್ಚಲ್ಪಡ್ತಾ ಇದೆಯಾ? That is where God is trying to protect, secure our salvation. ಅದೇನೇ ದೇವರು ನಮ್ಮ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. அது மாத்திரம் அல்ல, ಅದು ಮಾತ್ರ நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அவர் சுத்திகரித்து கொண்டு இருக்கின்றார். ನಮ್ಮಲ್ಲಿರುವ ನಂಬಿಕೆಯನ್ನು ಆತನು ಶುದ್ಧೀಕರಿಸಿ 6-7 ವಚನங்களை வாசிக்கும் பொழுது 6-7 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ பாடுகளை குறித்து பேசுகிறார், ಕಷ್ಟಗಳನ್ನು ಕುರಿತು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, வேதனை குறித்து பேசுகிறார், வேதனை உபத்திரவத்தை குறித்து பேசுகிறார், ಉಪದ್ರವದ ಕುರಿತು ಮಾತಾಡ್ತಾರೆ. இது எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது. ಇವೆಲ್ಲಕ್ಕೂ ಒಂದು ಉದ್ದೇಶ ಇದೆ. What is the purpose? ಆ ಉದ್ದೇಶ ಏನು? நம்மளை சுத்தப்படுத்தி, ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುವುದು. ஹalleluya, ஹalleluya, சுத்தமான பொன்னாக அவர் முன்பாக விளங்க செய்யும்படியாக ನಾವು ಶುದ್ಧ ಬಂಗಾರ ಆಗಿ ಆತನ ಮುಂದೆ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ. அன்பான தேவஜனமே, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, பாடுகள் உங்களுக்கு விரோதமானது அல்ல. ಈ ಪಾಡುಗಳು ನಿಮಗೆ ವಿರೋಧವಾದದಲ್ಲ. அது உங்களை உருவாக்கி தேவனுக்கு முன்பாக உங்களை நிறுத்த, உங்களை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ಅದು ನಿಮ್ಮನ್ನು ರೂಪಿಸಿ ದೇವರ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಪಕ್ವಗೊಳಿಸ್ತಾ ಇದೆ. அதுக்கு தான் அவர் உதாரணமா அந்த இடத்துல சொல்றாரு. ಅದನ್ನೇ ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ஒரு ಇದ್ದಾನೆ. பொன்னானது ಇದು ಚಿನ್ನವಾದದ್ದು என்ன பண்ணணும்? அதை சுத்தப்படுத்தணும்னா அதை வந்து அக்னிக்குள்ள போடப்படும். ಆ ಬಂಗಾರನ ಶುದ್ಧೀಕರಿಸಬೇಕಂದ್ರೆ ಬೆಂಕಿಗೆ ಹಾಕಬೇಕು. அதே போல தான் உங்களுடைய விசுவாசம் பலப்படுத்தப்பட வேண்டுமானால், ಅದೇ ರೀತಿ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಪರೀಕ್ಷಿಸುವಾಗ அது வந்து பாடுகள் வழியாக போக வேண்டும். ಅದು ಒಂದು ಪಾಡುಗಳ ಕಷ್ಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು. இயேசு உயிர்த்தெழுந்த போது, ಯೇಸು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ನಂತರ நம்மளுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. ನಮ್ಮ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲ ಕಾಯಲ್ಪಡುತ್ತೆ. your future is secure in the hands of God. ನಿಮ್ಮ ಒಂದು
ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲ ಕಾಯುವಂತದ್ದು ದೇವರ ಕೈಗಳಲ್ಲಿದೆ. நம்முடைய சுதந்திரம் பூமிக்குரியது அல்ல. ನಮ್ಮ ಬಾಧ್ಯತೆ, ನಮ್ಮ ಆಸ್ತಿ ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದಲ್ಲ. அது நித்தியமானதாக இருக்கின்றது. ಅದು ನಿತ್ಯವಾದದ್ದಾಗಿದೆ. ஹalleluya. Hallelujah. நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாருங்க. ஒரு முறை ஒரு ஈஸ்டர் சண்டே நான் 15th சாப்டர் முழுவதும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம படித்தோம். 1 ಕೊರಿಂಥ 15ನೇ ಅಧ್ಯಾಯ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಾವು ಓದ್ವಿ. ಒಂದು ದಿನ ஒரு ஈஸ்டர் சண்டே நம்ம அது ஃபுல்லா தியானித்தோம். ಕಳೆದ ಒಂದು ಈಸ್ಟರ್ ಸಂಡೇಲಿ ಅದನ್ನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ವಿ. அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து என்ன தெரியுமா? ಅದರಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಅರ್ಥ ಏನು ಗೊತ್ತಾ? நமக்கு உயிர்த்தெழுதலின் சரீரத்தை தேவன் தந்திருக்கின்றார். ದೇವರು ನಮಗೆ ಪುನರುತ್ಥಾನದ ಶರೀರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. தானியேல் 12:2ல தானியேல் அந்த வசனத்தில் இப்படியாக நம்ம பார்க்கின்றோம். தானியேல் 12:2ರಲ್ಲಿ ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಈ ರೀತಿ நம்மளுடைய உயிர்த்தெழுதல் நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேராக அழைத்து கொண்டு செல்கிறது. ನಮ್ಮ ಪುನರುತ್ಥಾನ ನಮ್ಮನ್ನು ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಕರೆದೊಯ್ಯುತ್ತದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು சொன்னார் யோவான் 11:25ல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾನೆ ಯೋಹಾನ 11:25ರಲ್ಲಿ, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ನಾನೇ சொல்லி. ಪುನರುತ್ಥಾನವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ. அன்பான தேவச்சனமே, ಪ್ರಿಯ ದೇವಚನರೇ, இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವಂತ we have to believe one thing. ನಾವು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಂಬಬೇಕು. எனக்கு நித்திய வாழ்க்கையில் எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கின்றது. ನಿತ್ಯ ಜೀವದಲ್ಲಿ ನನಗೊಂದು ಸ್ವಾಸ್ಥ್ಯ ಇದೆ. ஜோனதான் எட்வர்ட்ஸ் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்றாரு. ஜோனதான் எட்வர்ட்ஸ் ಎನ್ನುವಂತ ಒಬ್ಬ ದೇವ ಮನುಷ್ಯನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நான் இங்கிலீஷ்ல அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன், அதுக்கு அப்புறம் நான் தமிழ்ல அதை மொழிபெயர்க்கிறேன். The resurrection assures that glory, not the grave, is the destiny of the believer. உயிர்த்தெழுதல் எதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது என்றால், ಈ ಪುನರುತ್ಥಾನ ಯಾವುದನ್ನ ನಮಗೆ ರುಜುವಾತು ಪಡಿಸುತ್ತದೆ ಅಂದ್ರೆ, அது கல்லறையே அல்ல, ಅದು ಸಮಾಧಿಯೇನಲ್ಲ, அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ಅದು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸುತ್ತದೆ. அதுதான் ஒவ்வொரு விசுவாசியுடைய ಅದೇ ಒಂದೊಂದು ವಿಶ್ವಾಸಿಯ போய் சேர்கின்ற இடமாக இருக்கின்றது. ಹೋಗಿ ಸೇರುವಂತ ಸ್ಥಳವಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. ஆ தேவனுடைய மகிமை தான் நம்மளுடைய ஒவ்வொரு விசுவாசியுடைய எண்ட் பாயிண்ட், அந்த டெஸ்டினியாக இருக்கின்றது. ದೇವರ ಮಹಿಮೆಯೇ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯ ಕೊನೆಯ ಗುರುತಾಗಿದೆ. அதனால அருமையான தேவச்சனமே, ಅದರಿಂದ ಪ್ರಿಯ ದೇವಚನರೇ, இந்த உலகத்தில் உள்ள ஆசைகள் எல்லாம் வேண்டாங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಆಸೆಗಳೆಲ್ಲ ನಮಗೆ ಬೇಡ. நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்போதுமே எங்க இருக்கணும்னா மேலானவைகளை நாட வேண்டும். ಯಾವಾಗಲೂ ಎಲ್ಲಿರಬೇಕು? இட்டர்னல் விஷன். ನಿತ್ಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ தாற்காலிகமான இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் மேல நம்மளுடைய கண்கள் போக வேண்டாம். ತಾತ್ಕಾಲಿಕದಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿರುವ ವಿಚಾರಗಳ ಮೇಲೆ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಹೋಗಬಾರದು. Let us invest into the eternity. ನಾವು ನಿತ್ಯತ್ವಕ್ಕೆ ನಾವು ವೆಚ್ಚ ಮಾಡಬೇಕು. டெம்பரரி ஃபோக்கஸ்ல இருந்து இட்டர்னல் விஷனுக்கு, தாற்காலிகமான கண்ணோட்டத்திலிருந்து அந்த நித்திய தரிசனத்துக்கு நேராக நம்மளுடைய கண்களை பதிக்கலாம். ತಾತ್ಕಾಲಿಕವಾದ ದೃಷ್ಟಿಯಿಂದ ನಿತ್ಯದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಾವು ದೃಷ್ಟಿ ಹರಿಸಬೇಕು. மூன்றாவதாக ಮೂರನೇದಾಗಿ நம்ம பார்க்கும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும்போது, ಮೂರನೇದಾಗಿ 8-9 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ, resurrection gives us unshakable assurance. நமக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதியை உயிர்த்தெழுதல் நமக்கு அளிக்கின்றது. ನಮಗೆ ಒಂದು ಈ ಪುನರುತ್ಥಾನ ಏಳಲು ಅಶಕ್ಯವಾದ ಒಂದು ನಂಬಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ரெண்டு விஷயங்களை நம்ம பார்த்தோம். ಎರಡು ವಿಚಾರ ನೋಡಿದ್ವಿ. என்னெல்லாம் பார்த்தோம்? உயிர்த்தெழுதல் நமக்கு முதல்ல என்னத்தை தருகிறது? ಪುನರುತ್ಥಾನ ಮೊದಲನೇದಾಗಿ ನಮಗೆ ಏನನ್ನ ಕೊಡುತ್ತೆ? எல்லாரும் சொல்லுங்க. ಹೇಳ್ರಿ ಎಲ್ಲರೂ. ஜீவனுள்ள நம்பிக்கையை தருகின்றது. ಜೀವವುಳ್ಳ ನಂಬಿಕೆ. எல்லாரும் சொல்லுங்க. ஜீவனுள்ள நம்பிக்கையை தருகிறது. ಹೇಳ್ರಿ, ಜೀವವುಳ್ಳ ನಂಬಿಕೆ. ಎರಡನೇದು உயிர்த்தெழுதல் எதை தருகிறது நமக்கு? ನಮ್ಮ ಪುನರುತ್ಥಾನ ನಮಗೆ ಏನನ್ನ It ತರುತ್ತೆ? secures an eternal inheritance. அப்படினா ஒரு பாதுகாப்பான ஒரு நித்திய பொக்கிஷத்தை, நித்திய சுதந்திரத்தை அது நமக்கு தருகின்றது. ಒಂದು ಕಾಯಲ್ಪಟ್ಟಂತ ಸ್ವಾಸ್ಥ್ಯವನ್ನ ಅಥವಾ ಆಸ್ತಿಯನ್ನ ಅದು ಕೊಡುತ್ತೆ ಪುನರುತ್ಥಾನ. சொல்லுங்க, நித்திய சுதந்திரம். ನಿತ್ಯವಾದ ಆಸ್ತಿ. நித்திய சுதந்திரம் ನಿತ್ಯವಾದ ಆಸ್ತಿ நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ನಮಗಾಗಿ பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ನಮಗಾಗಿ ಕಾಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. மூன்றாவதாಗಿ அசைக்க முடியாத உறுதி, ಒಂದು ಚಲಿಸಲಾಗದಂತ unshakable assurance, ಒಂದು ಚಲಿಸಲಾಗದಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ. 8வது வசனத்தை வாசிங்க. 8ನೇ ವಾಕ್ಯ, ನೀವು ಆತನನ್ನು ಕಣ್ಣಾರೆ ನೋಡಲಿಲ್ಲವಾದರೂ ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಿ. ನೀವು ಈಗ ಆತನನ್ನು ಕಾಣದಿದ್ದರೂ ಆತನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು. இதுதான் உயிர்த்தெழுதல் தான் இதை தருகிறது. ಪುನರುತ್ಥಾನ ಅಂದ್ರೆ ಹೀಗೇನೆ ನಡೆಯುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. உயிர்த்தெழுதல் இருக்கிறபடினால இதுதான் நமக்கு இந்த ஒரு விசுவாசத்தை, இந்த ஒரு நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கின்றது. ಪುನರುತ್ಥಾನ ನಂತರ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ನಂಬಿಕೆಯನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಓಕೆ, இவர் பேதுரு இப்ப யார்ட்ட பேசுறாருன்னா, ಈಗ
ಈಗ ಪೇತ್ರ ಯಾರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನಂದ್ರೆ இயேசுவை அப்படின்னா கண்ணால பார்க்கல இவங்க எல்லாம். ಇವರೆಲ್ಲ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ನೋಡಿಲ್ಲ ಕಣ್ಣಿಂದ. பேதுரு கண்ணல பார்த்திருக்காரு. ಪೇತ್ರ ನೋಡಿದ್ದಾನೆ ஆனா இவங்க எல்லாம் பார்க்கல. ಅದು ಇವರೆಲ್ಲ ಯಾರು ನೋಡಿಲ್ಲ. ஆனா பார்க்காமலே நேசிக்கிறார்கள். ಆದ್ರೆ ನೋಡದೇನೆ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நீங்களும் நானும் அப்படிதானங்க? ನೀವು ಮತ್ತೆ ನಾನು ಹಾಗೆ ಅಲ್ವಾ? ஆமென். ಆಮೆನ್. இயேசுவை நேசிக்கிறோமா? ಯೇಸುನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. இயேசுவை நேசிக்கிறோமா? ಯೇಸುನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ நம்ம ಇದ್ದೀವಿ. தான் பாட்டு பாடுறோமே, அன்பு கூறுவேன் ಹೇಳ್ತೀವಲ್ವಾ? அன்பு கூறுவேன் ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். ಆರಾಧಿಸ್ತೇನೆ. அவரை நாம நேசிக்கிறோம். ஏன்? ಆತನ ನಾವು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀವಿ. ಯಾಕೆ? நம்ம அவரை பார்க்கவில்லை, ಆತನ ನೋಡ್ಲಿಲ್ಲ ನಾವು. ஆனா நம்ம அவரை நேசிக்கிறோம். ಆದ್ರೆ ನಾವು ಯೇಸುವನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ஓகே, ಇದ್ದೀವಿ. அடுத்து 8வது வசனத்திலே பாருங்க. ಅದು 8ನೇ ವಾಕ್ಯ. Though you have not seen him, you love him. ನೀವು ಆತನನ್ನು ಕಾಣದಿದ್ದರೂ ಆತನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀರಾ. Even though you do not see him now, இன்னைக்கு இப்போ நீங்க பார்க்கலனாலோ, ಈಗ ಕೂಡ ನೀವು ಆತನನ್ನು ಕಾಣದಿದ್ರು நீங்க என்ன பண்றீங்க? ನೀವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? விசுவாசிக்கிறீங்க. ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ. எல்லாரும் வசனத்தை பார்க்கறீங்களா? ಎಲ್ಲ ವಾಕ್ಯ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஓகே, அடுத்தது ಆ ನಂತರ அது மாத்திரம் இல்ல, விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்ல, ನಂಬಿಕೆ ಇಡೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, சொல்ல முடியாததான மகிமையால் நிறைந்துமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து ಹೇಳಲ್ಲ ಶಕ್ಯವಾದಂತ ಪ್ರಭಾವವುಳ್ಳ ಸಂತೋಷದಿಂದ ಹರ್ಷಿಸುತ್ತೀರಿ. ஹalleluya. ಹalleluya. இதெல்லாம் எங்க இருந்து வருது தெரியுமா? ಇದೆಲ್ಲ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ ಗೊತ್ತಾ? உயிர்த்தெழுதலில் இருந்து வருகிறது. ಪುನರುತ್ಥಾನದಿಂದನೇ. ஹalleluya. 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 அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள அளிக்கப்பட்டிருக்கிறபடினால, ಆತನು ಎದ್ದಿದ್ದಾನೆ ಎಂಬ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ நமக்குள்ள என்ன இருக்குது? ನಮ್ಮೊಳಗಡೆ ಏನಿದೆ? அவர் மேல அன்பு இருக்குது. ಆತನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ. அவரை விசுவாசிக்கிறோம். ಆತನನ್ನು ನಂಬಿಕೆ அது மாத்திரம் இல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, it's filled with an inexpressible and glorious joy. ನಮಗೆ ಹೇಳ್ಕೊಳ್ಳೋಕೆ ಆಗದೇ ಇರುವಂತ ಸಂತೋಷನ ನಾವು ತೋರ್ಪಡಿಸ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. இது சொல்லும்போது நான் சந்தோஷமா இருக்கிறேன், உங்க முகத்தை பார்த்தா சந்தோஷமாவே தெரியலையே. ಇದನ್ನ ಹೇಳುವಾಗ ನಾನು ಮಾತ್ರ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀನಿ, ನಿಮ್ಮ ಮುಖದಲ್ಲಿ ಯಾವ ಸಂತೋಷನೂ ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ. ஆக்சுவலி தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்துமாயிருக்கிற சந்தோஷம் ಅದು உள்ளவர்கள். ಹೇಳಲ್ಲ ಶಕ್ಯವಾದ ಪ್ರಭಾವದಿಂದ ಸಂತೋಷ ತುಂಬಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರ್ನ ನೋಡಿ, இது நல்ல சிரிச்ச முகத்தோட ಒಳ್ಳೆ ನಗು ಮುಖದಿಂದ சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, ಈ ರೀತಿಯಾಗಿ சொல்லி முடியாததும் ಹೇಳಕ್ಕಾಗದೇ ಇರೋಂಥದ್ದು மகிமையால் நிறைந்துமாயிருக்கிற ಮಹಿಮೆಯಿಂದ ತುಂಬಿರುವಂತ சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿ ಹರ್ಷಿಸಿ. ஹalleluya. ஹalleluya. ஏன் இந்த சந்தோஷங்க நமக்கு? ಯಾಕ್ರಿ ನಮಗೆ ಈ ತರ ಸಂತೋಷ? அவர் உயிர்த்தெழுந்தனால உள்ள ಆತ சந்தோஷம். ಎದ್ದಿದ್ದಾನೆ. அதுதாங்க அசைக்க முடியாத ஒரு உறுதி. ಅದೇ ನಮಗೆ ಚಲನೆ ಇಲ್ಲದಂತ. ஹalleluya. ஹalleluya. ஷாலோம் அப்படிங்கிற அந்த சமாதானம் நமக்குள்ள ஏன் தந்தரில் இருக்கின்றார்? ಶಾಲೋಮ್ ಎಂಬುದಾಗಿ ಆ ಸಮಾಧಾನ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾಕೆ ತಂದಿದ್ದಾನೆ? Why? ಯಾಕೆ? Because of the resurrection of Christ. ಯೇಸುವಿನ ಪುನರುತ್ಥಾನ. சூழ்நிலைகள்லாம் பயங்கரமா தான் இருக்குது, ಪರಿಸ್ಥಿತಿ ಎಲ್ಲ ಭಯಂಕರವಾಗಿದೆ, நமக்கு முடியாததான், ನಮಗೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆனா அந்த உயிர்த்தெழுதல்னால் நமக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற சந்தோஷம் யாராலும் அது எடுத்து முடியாது. ಆ ಪುನರುತ್ಥಾನ Jesus, hallelujah. ದೇವರ ಸಂತೋಷ ಯಾರಿಂದನೂ ಅದು அதனால தான் பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, ಅಂತ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ 2 ಕೊರಿಂಥ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, for we walk by faith and not by sight. ನಾವು ನಂಬುವುದರಿಂದ ಅಲ್ಲ, ನಾವು ಕಾಣುವಂತದ್ರಿಂದ ಅಲ್ಲ. Hallelujah. 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 நம்ம எப்படி இருக்கிறோமா? ನಾವು ಯಾವ ರೀತಿ பார்க்கிறதுனால வாழ்கிறது கிடையாது. ನಾವು ನೋಡುವವರಾಗಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, we walk by faith. ನಾವು ನಂಬುವುದರಿಂದ ಮಾತ್ರ ಅಲ್ಲ. Hallelujah. அன்பான தேவச்சனமே, ಪ್ರಿಯ ದೇವಚನமே, அதனால இன்னைக்கு நமக்கு தேவன் தந்திருக்கிற இந்த சந்தோஷம் அவருடைய உயிர்த்தெழுதல்னால தந்திருக்கிறார். ಆದ್ರಿಂದ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಸಂತೋಷ ಆತನ ಪುನರುತ್ಥಾನ, அது விசுவாசத்தின் கண்கள்ல நம்ம பார்க்கின்றோம். ನಂಬಿಕೆ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನಾವು ಅದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. அதனால தான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இப்படி ஒரு முறை இப்படி சொன்னாரு. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், ಚಾರ್ಲ್ಸ್ ಬರ್ಜರ್ ಎಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಒಂದ್ಸರಿ, faith sees the invisible, ಈ ನಂಬಿಕೆ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ? ಕಾಣದೇ ಇರುವಂತದ್ದನ್ನ ನೋಡುತ್ತೆ. believes the incredible, அதிசயமானவற்றை அது நம்பும். ಅದು ಅತಿಶಯವಾದದ್ದನ್ನ ನಂಬುತ್ತೆ. receives the impossible. ಆದ್ರೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿ. Hallelujah. 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 விசுவாசம் எதை பார்க்குமா? ನಂಬಿಕೆ ಯಾವುದನ್ನ ನೋಡುತ್ತೆ? காணக்கூடாதவைகளை பார்க்கும். ಕಾಣದೇ ಇರುವುದನ್ನ ನೋಡುತ್ತೆ. believes the incredible, அதிசயமானதை அது நம்பும். ಅತಿಶಯವಾದದ್ದನ್ನ ಅದು ನಂಬುತ್ತದೆ.
முடியாததை அசாத்தியமானதை பெற்றுக்கொள்ளும். ಅಸಾಧ್ಯವಾದದನ್ನ ಪಡ್ಕೊಳ್ತದೆ. அதுதான் விசுவாசம். ಅದೇ ನಂಬಿಕೆ. Hallelujah. Billy Graham அத சொல்றாரு. The resurrection is a guarantee of our salvation and a foundation of our hope. நம்மளுடைய ரட்சிப்பின் அஸ்திபாரம், நம் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அது உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகின்றார். ಅವರು ಕೂಡ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರು, ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಅಸ್ತಿವಾರ ಅದು ಅಡಿಪಾಯವಾಗಿದೆ, ರಕ್ಷಣೆಯ ಅಡಿಪಾಯವಾಗಿದೆ. ಓಕೆ, ಕ್ವಿಕ್ ಇನ್ನೂ 2 ಪಾಯಿಂಟ್ ಫಾಸ್ಟ್ சொல்லி முடிச்சிடுறேன். 2 ಅಂಶಗಳನ್ನು ನಾನು ಬೇಗ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೀನಿ. 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ವಿ. நான்காவதாಗಿ உயிர்த்தெழுதல் நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மளை அழைக்கின்றது. ಪುನರುತ್ಥಾನ ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತದೆ. நம்முடைய 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ಪೇತ್ರ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ನಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವ ಪ್ರಕಾರವೇ ನೀವು ವಿಧೇಯರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ನಡವಳಿಕೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಿ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அப்போ உயிர்த்தெழுதல் நம்மை எதற்கு அழைக்கிறதுனா பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கின்றது. ಒಂದು ಪುನರುತ್ಥಾನ ನಮ್ಮನ್ನು ಯಾವುದಕ್ಕೆ ಕರೆದಿದೆ ಅಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ. நம்ம வித்தியாசமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ನಾವು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ பாவம் நம்மளை மேற்கொள்ள நம்ம அனுமதிக்க கூடாது. ಪಾಪವು ನಮ್ಮನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಅನುಮತಿಸಬಾರದು. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பவுல் சொல்றார், நம்ம புதிய வாழ்க்கைக்குள் நடக்க தேவன் நம்மளை அழைத்திருக்கின்றார். ರೋಮಾಪುರದ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪೌಲ 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ಹೊಸದಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ಯೋಹಾನ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ நம்பிக்கைக்குரியவர்கள் ನಂಬಿಕೆ ಉರಿಯವರು எப்போதும் தங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார்கள். ಯಾವಾಗಲೂ ತಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவரெனும் அவரை சுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ಇಟ್ಟಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಕ್ರಿಸ್ತನು ಶುದ್ಧನಾಗಿರುವಂತೆ ತನ್ನನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ತಾನೆ. உயிர்த்தெழுதல் எதை அழைக்கிறது? ಈಗ ಪುನರುತ್ಥಾನ ಯಾವುದನ್ನ? பரிசுத்த வாழ்க்கையை கேட்கின்றது. ಅದು ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತ. It calls for a holy life. ಅದು ಪವಿತ್ರ ಜೀವನ ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ உயிர்த்தெழுதல் ಪುನರುತ್ಥಾನ defines our identity and mission. நம்மளுடைய அடையாளத்தையும் நம்மளுடைய ஊழியத்தையும் அது ನಮ್ಮ காண்பிக்கின்றது. ಸೇವೆ ಮತ್ತೆ ನಮ್ಮ ಗುರುತನ್ನು ತೋರಿಸುತ್ತೆ. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அதோட சொல்லி நான் ஜெபிக்க 1 போகின்றேன். ಪೇತ್ರ 2 ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் இதெல்லாமே. ಇದೆಲ್ಲ ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವಂತ ವಾಕ್ಯ. நீங்களோ ನಿಮ್ಮನ್ನು அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமாக ஜனமாயிருக்கிறீர்கள். ನೀವಾದರೂ ನಿಮ್ಮನ್ನು ಕತ್ತಲೆಯೊಳಗಿಂದ ಕರೆದು ತನ್ನ ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಸೇರಿಸಿದಾತನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡುವವರಾಗುವಂತೆ ದೇವರಾದುಕೊಂಡ ಜನಾಂಗವು, ರಾಜವಂಶಸ್ಥರಾದ ಯಾಚಕರು, ಮೀಸಲಾದ ಜನವು, ದೇವರ ಸ್ವಕೀಯ ಪ್ರಜೆಯೂ ಆಗಿದ್ದೀರಿ. சொல்லுங்க, நம்மளோட அடையாளம் என்னங்க? ನಮ್ಮ ಗುರುತು ಏನ್ರಿ? 4 ಅடையாளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 ಗುರುತು ಹೇಳಿದೆ. 4 ಐಡೆಂಟಿಟಿ. come on, 4 ಗುರುತು ಕೊಟ್ಟಿದೆ. எல்லாரும் சொல்லலாமா? ಎಲ್ಲ ಹೇಳೋಣ. என்னென்ன 4 அடையாளங்கள்? 4 ಗುರುತು ಏನು? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சொல்லுங்க, ದೇವರಾದುಕೊಂಡ ಜನಾಂಗ. சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ದೇವರಾದುಕೊಂಡ ಜನಾಂಗ. இரண்டாவது, ಎರಡನೇದು ராஜரிக ஆசாரிய கூட்டம். ರಾಜವಂಶಸ್ಥರು. மூன்றாவது, ಮೂರನೇದು பரிசுத்த ஜாதி. ಮೀಸಲಾದ ಜನ. நான்காவது, ನಾಲ್ಕನೇದು அவருக்கு சொந்தமான ஜனம். ದೇವರ ಸ್ವಕೀಯ ಪ್ರಜೆ. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இதுதாங்க உங்களுடைய என்னுடைய அடையாளமாக இருக்கின்றது. இதே ನಿಮ್ಮ ಮತ್ತೆ ನನ್ನ ಗುರುತುಗಳಾಗಿದೆ. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுடைய அடையாளம் இதுதாங்க. ಇವತ್ತು ಕ್ರಿಸ್ತನ ಜನರು ಅನ್ನೋದಕ್ಕೆ ಗುರುತು, ನಮ್ಮ ಗುರುತು ಇದೇ ಆಗಿದೆ. இது ஒரு அடையாளமா இருக்கும்போது ಈ ರೀತಿ ಗುರುತುಗಳಿರುವಾಗ நம்மளுடைய ஊழியம் என்ன? ನಿಮ್ಮ ಸೇವೆ ಏನು? What is our mission? ನಮ್ಮ ದರ್ಶನ ಏನು? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்து வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதே. ಕತ್ತಲೆಯೊಳಗಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕರೆದು ಆಶ್ಚರ್ಯಕಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಆತನ ಗುಣಗಳನ್ನು ನಾವು ತೋರಿಸಬೇಕು. Hallelujah. Hallelujah. To declare, ನಾವು ಅದನ್ನ ಪ್ರತಿಜ್ಞೆ to declare the praises of him. ಯೇಸುವಿನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. இயேசுவை குறித்து சொல்லுவதற்காக. ಯೇಸುವಿನ ಕುರಿತು ನಾವು ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ. ஒரு நாள் அந்தகாரத்தில் இருந்தங்க, ಒಂದು ದಿನ ನಾನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದೆ. இன்னைக்கு ஆச்சரியமான ஒளிக்கு என்னை அழைத்து வந்திருக்கிறாருங்க. ಇವತ್ತು ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ அப்படின்னு இயேசுவை குறித்து சொல்லுகின்ற ஒரு ஜனமாக இருக்கதான் தேவன் நம்மளை அழைத்திருக்கின்றார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಹೇಳುವಂತ ಜನರಾಗಿ ಇರಬೇಕು ಅಂತಾನೆ ದೇವರು. That is our mission.
ನಮ್ಮ ಸೇವೆ. இன்னைக்கு ஈஸ்டர் சண்டே. ಇವತ್ತು ನಮಗೆ ಪುನರುತ್ಥಾನದ ದಿನ. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பயங்கரமா செலிப்ரேட் பண்றோம். ನಾವೆಲ್ಲ ತುಂಬಾ ಜೋರಾಗಿ ಅದನ್ನ உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து யார்கிட்டயாவது பேசுறோமா? ಯಾರಾದ್ರೂ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಮಾತಾಡ್ತೀವಾ? ஹalleluya. ஹalleluya. சுவிசேஷத்தை பிரசங்கிக்காத சபை செத்த சபை. ಸುವಾರ್ತೆ ಸಾಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆ ಸಭೆ ಸತ್ತ ಸಭೆ. சபைன்னு சொல்லும்போது நாலு சுவரில் உள்ள சபையை குறித்து பேசல. நான் ஒரு சபையாக I am the temple of the Holy Spirit. அப்ப நான் ஒரு சபையாக இருக்கிறேன் என்றால் I have to declare the praises of him. ಸಭೆ ಅಂತಾನೆ ಈ 4 ಕಟ್ಟಡಗಳ ಕುರಿತು ನಾನು ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ನಾನು ಪ್ರತ್ಯೇಕವಾದಂತ ನಾನು ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದೀನಿ. ನಾನು ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಲೇಬೇಕು. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அவரை குறித்து சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಆತನನ್ನು ಕುರಿತು அப்படியே நம்ம இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? ನಾವು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತು ஒரு நிமிஷம் அப்படியே எழும்பி நின்று ನಾವು ಒಂದು ಸಾರಿ ಎಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತು இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுதலின் ஞாயிற்றுக்கிழமையை நாம் தியானிக்கும் பொழுது ಇವತ್ತು ಆತನ ಪುನರುತ್ಥಾನ ದಿನದ ಕುರಿತು ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம மறந்து விட கூடாது. ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯங்களை ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ஹalleluya. ஹalleluya. அவர் ஜீவனுள்ள நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கின்றார். ಜೀವವುಳ್ಳ ನಂಬಿಕೆಯನ್ನು ಆತ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஜீவனுள்ள நம்பிக்கை தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரமானதாக இருக்கின்றது. ಜೀವವುಳ್ಳ ನಂಬಿಕೆಯೇ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಅಸ್ತಿಭಾರವಾಗಿದೆ. இன்னைக்கு அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையில் வாழ்கின்றோமா? ಇವತ್ತು ಆ ಜೀವವುಳ್ಳ ನಂಬಿಕೆ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸ್ತಾ ಇದೀವಾ? நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கின்றது. ನಮಗೆ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲ ಇದೆ. நமக்கு தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஒரு சுதந்திரம் இருக்கின்றது. ದೇವರು ನಮಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ஒரு பாதுகாப்பான சுதந்திரம் இருக்கின்றது. ಕಾಯಲ್ಪಟ್ಟಂತ ಆಸ್ತಿ ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. அசைக்க முடியாத ஒரு உறுதி, ಅಲುಗಾಡಿಸಲಾಗದಂತ ಒಂದು ದೃಢತೆ, அதுதான் சந்தோஷம். ಅದೇ ಒಂದು ಸಂತೋಷ, விசுவாசம், ಒಂದು ನಂಬಿಕೆ நமக்குள்ள இருந்து ನಮ್ಮೊಳಗಡೆ ಇದೆ. அந்த உயிர்த்தெழுதல்னால நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. ಆತನ ಪುನರುತ್ಥಾನದಿಂದ ನಮಗೆ ದೊರಕಿದೆ. பரிசுத்த வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತಕ್ಕಾಗಿ ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. உயிர்த்தெழுதல் நம்மளை பரிசுத்தத்திற்கு நேராக அழைக்கின்றது. ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ದೇವರು ಕರೆದಿದ್ದಾನೆ.